திருவண்ணாமலைக்குன்னே ஒரு தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். நகைச்சுவை உணர்வு பெரிதும் விஞ்சி இருப்பது கிராமத்திலா நகரத்திலா. நகைச்சுவை உணர்வுன்னு ஒரு தலைப்பை எடுத்து பேசுகிறதே, அது பேசணும்னா பேசுகிறவருக்கு முதல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கணும், கேட்குறவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கணும். நகைச்சுவை உணர்வுங்கிறது இரண்டு வகைப்படும். ஒன்று, நல்ல நகைச்சுவையை கேட்டு மனவிட்டு சிரிப்பாங்க, ஆனால் யாரையும் அவங்களால சிரிக்க வைக்க முடியாது. சில பேர் நல்ல சிரிக்க வைப்பாங்க, எந்த நகைச்சுவைக்கும் சிரிக்காமையே இருப்பான், அப்படியே மண்ணு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர் வாயை திறந்தால் அப்படி சிரிப்பு வரும். இப்படி ஒரு ரெண்டு வகை இருக்கும். ஆனால் ரெண்டும் கலந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம். மற்றவர்களை சிரிக்க வைப்பதும் சிரிப்பதும் கலந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷனை ரொம்ப சீக்கிரம் அழுக வச்சிடலாம், ஆனால் ஒரு மனிதனை சிரிக்க வைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தான் இருக்கின்ற சூழ்நிலையை யார் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ரொம்ப நாளைக்கு நீண்ட ஆயுளோடு அவர்கள் வாழ்வார்கள். அதனால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடம் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்கிறத கூட கோபமாக சொல்லுவான். வாங்க குட் மார்னிங், குட் மார்னிங், அதுக்கு என்னப்பா அப்படிமா, தெரியாமல் சொல்லிட்டேன், உனக்கிட்ட போய் சொன்னேன் பாரு குட் மார்னிங்னு. நல்லா இருக்கியான்னு கேட்குறத கூட கோபமாக கேட்பாங்க. நல்லா இருக்கியா அப்படிமா, நான் நல்லா இல்லைடா, இப்படி கேட்டால் எவன்டா நல்லா இருக்கேன்னு பதில் சொல்லுவான். அப்படின்னு கேட்குற கேள்வியிலேயே அந்த ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு கேட்கப்படுகின்ற கேள்விக்கு அதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது, சாப்பிட்டியா அப்படின்னா இல்லை, சாப்பிட்டவன் கூட சாப்பிட்லன்னு சொல்லிடுவான், அப்படி இருக்கான். சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். அப்புறம் ஒரு டாக்டரே பாருங்கள், நோயாளிக்கிட்ட அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசினார்னா அந்த நோயாளி என்ன நோய்க்காக வந்தோங்கிறதே மறந்துடுவேன். வாங்கயா உட்காருங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, இங்கே அடிக்கடி வர முடியுமா சார், ஆஸ்பத்திரி சார் இது, ஏதாவது நோய் இருந்தால் தான் சார் வர முடியுங்கிறான். யார்? நோயாளி. டாக்டர் சொல்கிறார், பரவாயில்லையே இவ்வளவு தெளிவாக பேசுகிறீங்க, உங்களை பார்த்தா நோய் இருக்கிற மாதிரியே தெரியலையே, இவ்வளவு நல்லா இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்றும் இல்லை சார், காலையிலேருந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது, தலை சுற்றுது, இவ்வளவுதானே, எல்லாருக்கும் வர்றது தான், இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ட்டு அந்த டாக்டரு அதை அப்படியே எளிமைப்படுத்தினார்னா அவன் இப்படியே உட்காந்துருந்தவன் கொஞ்ச நேரத்தில், அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் சார், ஒரு 3 நாள் மாத்திரை மட்டும் கொடுக்குறேன், சாப்பிட்டு போங்க, சரிங்க சார் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுவான். சில டாக்டரு காலையிலேருந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது சார், அப்படியா அப்படின்னாருன்னா ஏதோ பெரிய பிரச்சனை நம்மளுக்கு ஆயிடுச்சு போல இருக்குன்ட்டு, ஆமாம் சார் எனக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை சார், ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்ட்டு பதறிடுவான். ஒருத்தர் சொல்கிறத நம்ம ரிசீவ் பண்ணுறதுலேயும் விஷயம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நகைச்சுவை உணர்வு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஒரு விஷயத்தை கேட்டோன்னே அதுக்குள்ளே என்ன நகைச்சுவை இருக்கோ அதை அப்படியே ஒரு வார்த்தையில் நகைச்சுவை பண்ணுவாங்க. சில பேர் ஒரு ஆக்ஷனில் நகைச்சுவை பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற அந்த முகபாவனையை பார்த்தோன்னே நமக்கு நகைச்சுவையாக இருக்கும். வடிவேலு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அவர் அழுதாருன்னா ஊரே சிரிக்கும், பார்த்துருப்பீங்க, அப்படிம்பாரு. ஆனால் அவர் அழுவார், ஊரே சந்தோஷப்படும். சர்க்கஸில் இருக்க கோமாளிகள்லாம் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்க. அந்த அடித்ததை பார்த்துட்டு குழந்தையெல்லாம் கைதட்டி சிரிக்கும், ஓங்கி டப்புன்னு விடுவான், உடனே வேட்டு போவாங்க. போகிறப்பே அவன் பேண்ட் அவுந்து விடுவான். அந்த பேண்ட் அவுந்து விழுந்தோடனே குழந்தையெல்லாம் தொப்பியை கீழே போடுவான், தொப்பியை எடுப்பான், திருப்பி வருவான், மேலே போவான். அந்த சர்க்கஸ் கோமாளிகளுடைய அந்த உயரம், அவங்களுடைய முகபாவனை, இதை பார்த்துட்டு அந்த குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த சிரிப்பை பற்றி நிறைய பாட்டு இருக்குது. சினிமா பாட்டில் பாருங்கள், எம்புட்டு பாட்டு இருக்குது சிரிப்பை பற்றி. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே.
இன்னொரு படத்தில் சந்திரபாபு பாடுவார், சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வருது, சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே பாடுவார் ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டில் என்எஸ் கிருஷ்ணன் சிரிப்பை பற்றியே ஒரு பாட்டு பாடுவார். சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு, மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. அதில் ஒரு அழகான பதில் சொல்லுவார் அந்த சிரிப்புங்கிற பாட்டில், சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு, வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு அப்படின்னு பல சிரிப்பு இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு ஆள் சிரித்தான், நாய் சங்கிலி எடுத்துட்டு ஓடிடுச்சு, பயந்துருச்சு நாய். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இழுத்து இழுத்து சிரிப்பாங்க அப்படின்னு இழுத்து. சில பேர் சிரிக்கிறத பார்த்தா வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கேன், டே என்னடா செஞ்ச அப்படின்னு சிரிச்சேங்க, நல்ல வேலை எதுவும் வகுத்துலேருந்து வெளியே வந்துட போதோன்னு பயந்துட்டோம்டான்ட்டு. பல வகையான சிரிப்பு இருக்குது. நானும் பல மேடைகளில் பார்த்துருக்கேன். நாங்களும் என்னென்னமோ ஜோக்கடிச்சிட்டு இருப்போம், நிறைய பேர் சிரிப்பாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பார்த்துருக்கேன், ஒரு 5 பேர் இந்த இப்படியே இருப்பாங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஒரு குரூப்பு இப்படியே தான் இருந்தேன், ஒரு 3 பேர். நான் ஏதோ பிரச்சனையா என்னடா அது காது கீது கேட்கலையான்னு பார்த்தா கூப்பிட்டா திரும்புகிறாங்க. சரி வேறு மொழிக்காரங்களா, தமிழ் தெரியாதான்னா தமிழில் பேசுனா கூப்பிட்றேன், பேசுனான் தமிழில். அப்புறம் ஏண்டா அவனால் சிரிக்க முடியலன்னு பார்த்தா, எந்த மனிதன் நன்றாக சிந்திக்கிறானோ அவனால் மட்டும்தான் சிரிக்க முடியும்னு யார், திருவள்ளுவர் மட்டும் இல்லை, தொல்காப்பியர், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் எல்லாருமே மனிதனுக்கு சிரிப்பும் அழுகையும் அவனுக்கு நிரந்தரமாக ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய உணர்வு. அதனால தான் ஒரு கண்ணதாசனுடைய பாட்டில், சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படிம்பாரு சிவாஜி கணேசன். இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா, சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி. 24 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, 24 மணி நேரம் அழுதுகிட்டே இருக்க முடியாது. இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருதோ அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி வந்தால் தான் அதனுடைய முழு பலனையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். அதனால தான் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம். எடுத்தொன்ன ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய உணர்வா நகை சிரிப்பை சொல்கிறார், அதுக்கு அடுத்து அழுகை. ஆனால் இன்றைக்கி கிராமத்தில் என்ன பழமொழி வச்சுருக்கான்னா, சிரிக்கிற பொம்பளைய நம்பாத, அழுகிற ஆம்பளைய நம்பாத. ஆம்பளைய அழுகக்கூடாதான், பெண்கள் சிரிக்கக்கூடாதான் வச்சுருக்காங்க ஒரு சட்டம் இன்றைக்கும் கிராமத்தில். இப்படி சிரிக்கிற குடும்பம் கிழிஞ்ச மாதிரி தான், பொம்பளை இப்படி சிரித்தா விளங்கி போயிடும், வீட்டில் எப்படி காசு தங்க போகுது சிரிக்கிறா அப்படின்ட்டு பெண்கள் சிரித்தா பெண்களே அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதே மாதிரி ஒரு ஆண் மனம் விட்டு அழுகக்கூடாது. என்னடா ஒரு ஆம்பளை இப்படி அழுகிற, ஒரு ஆம்பளை அழுகலாமா இன்னைக்கும் கேட்குறாங்க. ஏயா ஒரு கடப்பாறை எடுத்து பெருவரல நங்குன்னு குத்துனா எந்த ஆம்பளையாவது அழுகாமல் இருப்பானா? ரொம்ப நல்லா இருக்கு இந்த விரலையும் குத்துப்பா அப்படின்னு எவனா சொல்லுவானா? வேதனைன்னு வந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழத்தான் செய்யணும். மகிழ்ச்சின்னு வந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிரிக்கணும். அதனால தான் சில வீட்டில் இல்லை சில டெத்து வீட்டிலலாம் ஆம்பளை அழுக வந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருப்பான். அப்படியே
அங்கிட்டு பார்த்தா பொம்பளை பூரா ஆயா நீங்கள் என்னத்தை சொல்லுவேன் அதுதான் சொல்லுவேன்னு கூட்டமாக அப்படியே சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆம்பளை வந்து அப்படியே இருப்பான். அதில் அந்த ஆண்கள் டெத்துக்கு போன ஆண்கள்லாம் சில பேர் பார்த்துருக்கீங்களா? அந்த இளவு வீட்டில் இருக்கவன்ட்ட கையை பிடிச்சி தேவையில்லாத சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருப்பான். கையை பிடிச்சி, மாமா ஐயா இறந்துட்டாரா அப்படிமா. இது எவ்வளவு கிறுக்குத்தனமான கேள்வி பாரு. நேற்று செத்தவரை வெள்ளை துணி கட்டி படுக்க வச்சுருக்கேன். இவன் போய் அவன்கிட்ட கேட்குறேன் அடுத்த நாள் இறந்துட்டாரா அப்படின்னு. அந்த கூறுகட்ட நாயும் பதில் சொல்லுது, ஆமாம் இறந்துட்டார். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்பேன். எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சு என்ன செய்ய போகிற? அவர் திருப்பி வரப்போகிறாரா? அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், 4 மணிக்கு. 4 மணிக்கா? ஏன் 3 மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவேன் அவரை? எதுக்குடா கேட்குறத? அவர் இறந்த நேரத்தை தெரிஞ்சு என்னத்தை சாதிக்க போகிற? அதுக்கப்புறம் கேட்பான், எப்படி செத்தாரு அப்படின்னு. அவன் திரும்ப செத்தா காட்ட முடியும்? அதுக்கு இவன் பதில் சொல்லிட்டு இருப்பான், காலையில் சாப்பிட்டு உட்காந்துருந்தாருப்பா, நல்லாத்தான் இருந்தார். நல்லா இருந்தவன் தான் சாக முடியும், செத்தவன் திரும்பி சாக முடியுமா? நல்லாத்தான் இருந்தார், நெஞ்சு வலிக்குதுன்னாரா. இந்த இங்கே பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனான். போகிற வழியிலே அதுக்கு இவன் வந்தவன் பேசாமல் போக வேண்டியதானே. எதுக்கு உன் தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன்? திருவண்ணாமலை டவுனுக்கு கூட்டி போயிருந்தா நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு பொழைக்க வச்சுருக்கலாம்ல. அதுக்கு இவன் என்ன நினைக்கிறான், ஏதோ நம்ம தான் அவனை திட்டம் போட்டு கொலை பண்ண மாதிரிலடா இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அடுத்து வர்றவன்ட்ட பதிலை மாற்றிட்டான். காலையில் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரியா, திருவண்ணாமலையில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போனான். போகிற வழியிலே அதுக்கு இவன், அங்கே வரைக்கும் ஏன்டா கூட்டி போனேன்? ஓன் தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட கூட்டி போயிருக்கலாம்ல. இவன் நினச்சான், என்னடா இப்படி சொன்னால் அப்படிங்கிறான், அப்படி சொன்னால் இப்படிங்கிறான்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான். நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரா, பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனான். அவர் திருவண்ணாமலைக்கு கூட்டி போய் சொல்லிட்டார். போகிற வழியிலேயே அதுக்கு இவன் எதுக்கு ஊராக தூக்கிட்டு தெரிஞ்ச அவரை? மேட்ரு தான் முடிய போகுதுன்னு வாயை திறந்துட்டார்ல, வீட்டிலே வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார்லங்கிறான். என்னடா நம்ம மர்டர் பண்ண மாதிரியே கார்னர் பண்ணுறானே அப்படின்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. எப்பட்றா இறந்தார், நீயே எழுப்பி கேட்டுக்கிடான்னா. அவர்கிட்ட எப்பட்றா கேட்க முடியும்? தெரியுதில்ல, போட வேலையை பார்த்துட்டு. ஆம்பளையெல்லாம் இந்த தேவையில்லாத கேள்வியை கேட்டு அந்த இளவு பறி கொடுத்தவன் ஏற்கனவே நொந்து கிடக்கிறேன். அவன் திருப்பி திருப்பி இதை எத்தனை ரெக்கார்டு போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். 5 மணிக்கு உட்காந்துருந்தாரா, ஆஸ்பத்திரிக்கு திருப்பி அடுத்து எப்படி செத்தார், 5 மணிக்கு உட்காந்துரு பார்த்தேன். ரெக்கார்டு டிவியில் ஒரு இதை டேப் ரெக்கார்டரில் போட்டு விட்டு ஒருத்தன் கேட்டேன்னா ஆன் பண்ணி விட்டேன், இதை கேட்டுக்க அப்படின்னு. அநியாயமாக இருக்குது. இன்னொருத்தன் சொன்னான், எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வாத்தியார் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் சொல்லுவார் எப்படி செத்தாருன்னு. ஏன்டா வாத்தியார்கிட்ட இதை ஒப்படைச்சான்னு கேட்டால், அவர் தான் 20 வருஷமாக ஒரே பாடத்தையே திருப்பி திருப்பி நடத்திக்கிட்டே இருக்கார். 1965 தொடங்கின வானாகி மண்ணாகி இன்னும் 2022 வரைக்கும் வானாகி மண்ணாகி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த வேலைக்கு அவர் தான் லாய்க்கு, எப்படி செத்தாருன்னு அவர் சொல்லுவார்றான்ட்டு வாத்தியாரை நியமிச்சு விட்டான். அதாவது ஒரு டெத்து வீட்டில் கூட இவ்வளவு காமெடி நடக்குதுன்னா, ஒரு மனிதன் எந்த இடத்துல நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்திலேயே மகிழ்ச்சியை நம்மால் உருவாக்க முடியும். இதுக்கு எனக்கு குருநாதர் வேறு யாரும் இல்லை, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அவர் இருக்கிற இடத்த அவ்வளவு மகிழ்ச்சியாக வச்சுருப்பார். ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ரிட்டையர் ஆகிறார், அவர் பேர் பிபி ஷனாய். இவர் அதுக்கு சிறப்பு விருந்தினர். எல்லாரும் போலீஸ் அதிகாரி அவர்கள் மிக கட்டுப்பாட்டுடன் மிக சிறப்பாக இந்த காவல்துறையை நடத்தினார், அவரை போல ஒரு அதிகாரியை பார்க்க முடியாது, ஆகாகா ஓகாகான்னு இருந்தாங்க. தலைவர் போனார் மேடைக்கு. பிபி ஷனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த ஒரு காவல்துறை அதிகாரி பிபி ஷனாய்.
எல்லாரும் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படிரா இணைக்க முடியும்னு முழிக்கிறான். எல்லாரும் தலைவர் விளக்கம் கொடுக்குறாரு. பிபி பிபி என்பது தமிழ்நாட்டில் ஊதப்படுகின்ற ஒரு வாத்தியம். ஷெனாய் அது வட இந்தியாவில் ஊதப்படுகின்ற ஒரு வாத்தியம். பிபி ஷெனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரின்னு அவரே முழிக்கிறார். எங்கள் அப்பா அம்மா இப்படி நினச்சி பெயரே வைக்கலையேன்னு. ஒருவருடைய பெயருக்குள்ளே எவ்வளோ மேட்ரை கண்டுபிடிச்சி அந்த இடத்தை எப்படி மகிழ்ச்சிப்படுத்தினார் பாருங்க. மன்னார்குடிக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ மன்னை நாராயணசாமின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு தலைவர். அவர் வீட்டு வாசலில் தஞ்சாவூரில் வீட்டினுடைய முன்பகுதியை முத்தம்னு சொல்லுவாங்க, முற்றம், அதை சுருக்கமாக முத்தம்பாங்க. உடனே அவர் மன்னை நாராயணசாமி சொல்லியிருக்காரு, இதாங்க நம்ம வீடு ஐயா, நான் இந்த முத்தத்தில் தான் பிறந்தேன் அப்படின்ட்டுருக்காரு. நான் முத்தத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னாரு. தலைவர் எல்லாருமே முத்தத்தில் தான்டா பிறப்பேன் அப்படின்ட்டுருக்காரு. அவர் மன்னை நாராயணசாமிக்கு புரியவே இல்லை. எல்லாரும் எப்படிரா முத்தத்தில் பிறப்பாங்க, முத்தம் இருக்கிற வீட்டில் இருக்கவன் முத்தத்தில் பிறப்பேன், எல்லாரும் முத்தத்தில் பிறப்பேன்னு இவர் சொல்கிறாரு. அவருக்கு சாயந்தரம் வரைக்கும் நிம்மதியே இல்லை. எப்படியாவது கேட்டணும்டா தலைவர்கிட்டன்ட்டு சாயந்தரம் போய், தலைவரை எப்படி எல்லாரும் முத்தத்தில் பறக்க முடியும், இப்படி ஒரு டியூப் லைட்டை நான் இத்தனை வருஷமாக கூட வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் பாருன்றிருக்காரு. என்னையா என்னங்க தலைவரை சொல்லுங்க, உன் தாய் தகப்பேன் 2 பேரும் முத்தம் கொடுக்காம நீ பிறந்திருப்பியா, ஐயோ அங்கே போயிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. எந்தெந்த இடத்திலெல்லாம் நகைச்சுவை மகிழ்ச்சி அதை நம்ம தேடி போகணும். உண்மையிலே பாருங்கள், ஒரு முதலிரவில் சந்திக்கிற 2 பேரும் இப்படியே முதல் சந்திக்கிறாங்க. அப்போ தான் பேசிக்கிறாங்க. அவன் இப்படியே பார்க்குறான், உன்னைய நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நானும் உங்களை பார்த்துருக்கேனா அப்படின்ட்டுருக்கேன். அந்த அம்மா, எங்கே பார்த்தீங்க, இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், நீ ரொம்ப அழகாக இருக்க. அதுக்கு அந்த அம்மா, நீங்கள் ஒரு பைத்தியம் அப்படின்ட்டு. உடனே அவன், அது எப்படி உனக்கு தெரியும், என்னடா நம்மளை பற்றி கண்டுபிடிச்சி சொல்கிறாளேன்ட்டு அவன் ஒரு ஜர்க் அடிச்சிட்டான். உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு, நீங்கள் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் 6வது வார்டில் இருந்தீங்க, நான் 7வது வார்டில் இருந்தேன் அப்படின்னு. ஐயோ 2 லூசுக சேர்ந்து குடும்பத்தை தொடங்குதுகளான்னு சந்தோஷமாக இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இவன் பேசுகிறது அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிறது இவனுக்கு புரியாது. இன்றைக்கும் ஒரு கல்யாண வீட்டில் அந்த சாந்தி முகூர்த்த தப்ப அந்த மேஜையில் பாருங்கள், பொருளுக எதுக்கு தான் அவ்வளோ பொருளுக வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரில. நானும் 6 தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன், 6 பேர்த்துக்கு வாங்கி வச்சேன். என்னென்ன தெரியுமா, 1 கிலோ லட்டு, 2 கிலோ ஜிலேபி, 1 கிலோ மிக்சரு, 2 கிலோ ஆப்பிள், மாதுளை ஒரு 20, பைனாப்பிள் ஒரு 10, ரொம்பட்டும் கிரேப்ஸ் 1 கிலோ. எதுக்குடா அதெல்லாம் வாங்கி வைக்கிறீங்கன்னா, எவனாவது இது வரைக்கும் தின்றுருக்கானா, அதை யாராவது இப்படி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஆப்பிளை வெட்டி திங்கலாமா, அதுக்கப்புறம் ஜிலேபி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு விடிய விடிய தின்னுக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் குடும்பமாக அது. ஆனால் வாங்கி வச்சுருக்கேன். ஏன் வாங்கி வைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. எங்கள் ஊரில் ஒருத்தன் சிறுமலையில் பொண்ணு கட்டியிருக்கான். அவங்க மாமனார் வெறும் பைனாப்பிளாக வாங்கி வச்சுருக்கான். அவன் அவங்க வீட்டுக்காரம்மாட்ட கேட்டிருக்கான், ஏண்டி இதை என்றைக்கு நம்ம அறுத்து திங்கிறதான், உங்கள் அப்பா இதை அறுத்து திங்கலைன்னா டவுரியை கொடுக்க மாட்டேன் போல இருக்கேன்ட்டு. இன்னொருத்தன் பன்ருட்டியில் பொண்ணு கட்டியிருக்கான். என்ன வாங்கி வச்சுருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். மேஜை பூரா பலாப்பழத்தை மட்டும் வாங்கி வைக்காமல் ஒரு அருவாளையும் ஒரு நல்லெண்ணெய் பாட்டிலையும் வாங்கி வச்சுருக்கான். அவன் வீட்டுக்காரம்மாவை பார்த்துட்டு, என்னடி இது அநியாயம், அறியா அப்படின்ட்டு 2 பேரும் விடிய விடிய பலாப்பழத்தை அறுத்து கையிலேருந்து எண்ணெயை தடவி முதல் சொலை எடுக்கிறான். மணி காலையில் 6:30. இந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் கிராமங்களில் ஒரு வகையான நகைச்சுவை இருக்குது, நகரங்களில் ஒரு வகையான நகைச்சுவை இருக்குது. நகரங்களில் இன்றைக்கி சிரிக்க முடியாமல் மனுஷன் படுறான். மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஹியூமர் கிளப் அப்படின்னு வச்சு காலையில் ஒரு 25 பேர் மெரினா பீச்சில் என்ன 1 2 3 லாஃப் அப்படின்னா அப்படிங்கிறான். இந்த சிரிக்கிறது உடம்பை கெடுக்குமே ஒழிய இந்த சிரிப்புனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை.
ஒரு நல்ல நகைச்சுவையை கேட்டு மனம் விட்டு யார் சிரிக்கிறார்களோ அந்த சிரிப்பு தான் மனதுக்கும் உடலுக்கும் பொருத்தமான சிரிப்பே ஒழிய 1 2 3 laugh for 5 minutes அப்படின்னு அப்போ 25 நிமிஷம் சிரிச்சோன்னா ஸ்டாப் அப்படிங்கிறாரு. அகைன் செகண்ட் டைப் ஆஃப் லாஃப் அப்படின்னோடனே ஒரு 5 நிமிஷம் முடிஞ்ச பிறகு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஒருத்தன். ஏன்டா நல்லா இருக்கலாம்னு வந்தால் மனுஷனை பேஷண்ட் ஆக்கி விட்டீங்களேடான்னு. நகரங்களில் ஒரு நல்ல மகிழ்ச்சி இல்லாதனால தான் நீங்கள் நகரங்களில் பாருங்கள், திருவண்ணாமலை டவுனில் நாளை காலையில் இந்த மெயின் ரோடு அதில் பாருங்கள், திருவண்ணாமலையில் இருக்க விஐபி பூரா டவுசரோட எங்கே போயிட்டுருக்கிய போய்கிட்டு இருக்கானப்பா. ஏன் போகிற? போகலைன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டர். அதான் போயிட்டுருக்கேன். யார் டாக்டராக சொன்னார்? அவர் எங்கே? அவரும் வாராரு பின்னால் தொப்பையை தூக்கிட்டேன்னு. ஊருக்கே யோசனை சொன்ன டாக்டரும் வகுத்த தொங்க போட்டுக்கிட்டு அப்புக்கா நடந்து வராரு. ஏன் இந்த நட? ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வாக்கிங் போனாங்களா? நம்ம முன்னோர்கள்லாம். எங்கள் தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ வீட்டில் மாட்டியிருக்கு. எங்கள் தாத்தா சேரில் உட்காந்துருக்காரு, பாட்டி 3 அடி தள்ளி நிற்கிது. ஃபோட்டோவில் 3 அடி தள்ளி நிற்கிது எங்கள் பாட்டி. ஆனால் 2 பேருக்கும் 16 பிள்ளைய. 3 அடி தள்ளி நின்று இதுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படி நிற்கிது அந்த பாட்டி. கிழவனும் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இந்த பேர் இருக்கார். பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும். ஆனால் 16 பிள்ளைய. எப்படி தாத்தானா எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்தது தான். நான் எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறார். நான் உண்மையிலே நம்பிட்டேன். வருஷம் கோயிலில் போய் ஒரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருப்பார் போலன்னு. இப்போ நினைக்கிறேன் கிழமை எவ்வளோ விஷக்கிழவனாக இருந்திருக்காருன்ட்டு. பாட்டியை கேட்டால் பூரா நான் பெற்றது அது என்ன கடையிலே அவை வாங்க முடியும் அப்படிங்குது. ஏன் பாட்டி 16ஓட நிப்பாட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பர்மாக்கில் போயிட்டாரு அப்படிங்குது. கிழமையும் பர்மாக்கு போலன்னா இன்னும் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. இதைத்தான் பாரதி சொன்னால், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அவன் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வளர்ந்து சிறந்தது மின்னாடு, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வளர்ந்து முதிர்ந்தது மின்னாடுன்னு சொல்லி அன்னைக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் மகிழ்ச்சியாக நம்ம மனித சமுதாயம் வாழ்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளவு கைவசம். ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். லியோனி 1985 பேசினதுலேருந்து மொபைல் ஃபோனில் அம்புட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் பேசின மேடையில் பேசின பேச்சிலேருந்து அவ்வளவு மொபைல் ஃபோனில் இருக்குது. ஒரு காலத்தில் என் பேச்சை கேட்கணும்னா எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு வரணும், இல்லாட்டி 4 பாகம் உள்ள ஆடியோ கேசட்டை வாங்கி ஆடியோ கேசட் பிளேயரில் போடணும். ஆனால் இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோனில் நான் இப்போ பேசின திருவண்ணாமலையில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த பேச்சு நாளைக்கு உடனே எல்லா சேனல்லையும் வந்து சேர்ந்துடும். இந்த வசதிகள் இருந்தும் இன்றைக்கி மனிதன் மகிழ்ச்சியை தேடி ஓடுறான். சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. இந்த நகைச்சுவை உணர்வு எங்கே அதிகமாக இருக்குது? கிராமத்தில் அதிகமாக இருக்கா, நகரத்தில் அதிகமாக இருக்கா அப்படின்னு பேசுகிறதுக்கு 4 பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. கிராமத்தில் அப்படின்னு பேசுகிறதுக்கு இங்கே பாருங்க, கிராமத்துக்காரர் ஒருத்தர் சிரிப்பை பார்த்தீங்களா? அந்த கிராமத்து சிரிப்பு அப்படியே இருக்குது பாருங்க. அதுக்கு பேர் தான் வெள்ளை சிரிப்பும்பாங்க. அப்படியே சிரிப்பு அப்படியே. பேராசிரியர் விஜயகுமார் சென்னையில் இருக்கும் ஒரு தனியார் கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். கிராமங்களில் தான் நகைச்சுவை உணர்வு மிஞ்சி இருக்கிறது. அவருக்கு தொடர்ந்து அவரை பேசுவதற்கு வருகை தந்திருப்பவர் பேச்சு மட்டுமல்ல, மிக அருமையாக பாடி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய கவிஞர் தணிகை வேலன். அவர் கடலூரிலிருந்து வருகை தந்திருக்கிறார். அவர் ஒரு பேச்சாளர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர், குறும்பட இயக்குனர், இன்னும் பல திறமைகளை பெற்ற அருமையான தணிகை வேலன். நகரத்தில் தான் மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது, நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கிறது அப்படின்னு பேச வந்திருப்பவர்கள் அருமை தம்பி கவிஞர் இனியவன். ஒரு இராணுவத்தில் கப்பற்படையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இராணுவ ஊழியர். இராணுவத்தில் பணியாற்றினாலும் தமிழ் மீது இருக்கக்கூடிய தனியாத தாகத்தால் தொடர்ந்து எங்களுடைய மேடைகளிலே பேசி வருகின்றார். அவருடைய சிறப்பு என்னன்னா, எவ்வளவு கொடுமையான பாட்டை திரைப்பட கவிஞர்கள் எழுதினாலும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருவார்.
லாலாக்கு டோல் டொப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா என்னெல்லாம விளக்கு எரியுமா கண்ணே கங்கம்மா மரம் இழுக்கிற கைய பாரம்மா அப்படின்னு ஒரு பாட்டை கவிஞர் வாலி எழுதினார். இந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. லாலாக்கு டோல் டப்பி மா என்றால் என்ன? லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா விற்கும் கடை. டோல் என்றால் டப்பா. டோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுப்பு. டப்பானா மாவு வைக்கக்கூடிய டப்பா. லாலாக்கு டோல் டப்பி மா. அடுப்பில் மாவை வைத்து அல்வா கிண்டும் பெண்ணே, உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பி பார்த்துக்கொள், ஏனென்றால் தீப்பற்றி கொள்ளும். இடுப்பை கொஞ்சம் திருப்பி பாரம்மா கண்ணே கங்கம்மா. கவிஞர் வாலி கண்ணீர் விட்டு அழுதுட்டார். நான் இப்படிலாம் விளக்கம் கேட்டு நான் எழுதவே இல்லைடா, நான் என்னத்தையோ மரம் தூக்குறவங்களுக்கு எழுதினேன் பாட்டு, அதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தியாடா அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலியால் பாராட்டப்பட்டவர் கவிஞர் இனியவன். ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர். அவரை தொடர்ந்து பேச்சு திருவிழா என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை கலைஞர் தொலைக்காட்சியில் பல ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி கிட்டத்தட்ட 60 பேச்சாளர்களை இந்த தமிழகத்திலே நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இன்று தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்றங்களில் பேசி கொண்டிருக்கக்கூடிய இளமை துடிப்புள்ள பேச்சாளர்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சியினால் உருவாக்கப்பட்டவர்கள். அப்படி உருவான ஒரு அருமையான இளமை துடிப்புள்ள பேச்சாளர் தஞ்சை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அருமை தம்பி நாகமுத்து பாண்டி. 4 பேர் ரொம்ப அருமையாக பேச வந்திருக்காங்க. நான் வர்றப்ப ஒரு 50-60 சேர் காலியாக கிடந்துச்சு. ஆனால் திருவண்ணாமலை ரசிகர்கள் நாங்கள் ரசிப்பதில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நான் தொடக்க உரை முடிகிறதுக்குள்ளே அந்த அரங்கமே நிறைந்திருக்கிறது. மகிழ்ச்சியை தேடி, நல்ல இலக்கியத்தை தேடி, தமிழை தேடி என்றும் திருவண்ணாமலை ஓடிக்கொண்டேதே இருக்கும் அப்படிங்கிறத நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என் வணக்கத்தை சொல்லி, முதலாவதாக நகைச்சுவை உணர்வு பெரிதும் மிஞ்சி இருப்பது கிராமத்தில்தான் என்ற அணியை தொடங்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் உரையாற்ற வருகிறார். உங்கள் பலத்த கரவொலியோடு. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாள் இணையும் நீதியொளிர் செங்கோளாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. தமிழுக்கும் தமிழருக்கும் என் முதல் வணக்கம். நாடறிந்த நற்றமிழ் நாவலர் திண்டுக்கல் என்றாலே பூட்டு என்ற நிலையை மாற்றி திண்டுக்கல் என்றாலே தமிழ் பாட்டு என்ற நிலையை உருவாக்கி இருக்கிற நாடறிந்த நற்றமிழ் நாவலர் நம் முதல்வர் ஐயா அவர்களே கார் ஓட்டுறப்ப அண்ணன் பட்டிமன்றத்தை கேட்டுக்கிட்டே தான் ஓட்டுவாராம். அவர் நேரடியாகவே சொன்னார் தொலைக்காட்சியில். நாடறிந்த நற்றமிழ் நாவலர் நடுவர் தீர்ப்பு வழங்க இருக்கிற அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்களே, இந்த திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தருகிற திருவண்ணாமலையிலே படித்தாலும் முக்தி கிடைக்கும் என்பதற்காக புத்தக திருவிழாவினை பாங்கோடு நடாத்தி கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட சான்றோர்களே, பெயர் தெரிந்தும் முகம் தெரியாமல், முகம் தெரிந்தும் பெயர் தெரியாமல் இருக்கிற பட்டிமன்ற கலாரசிக பெருமக்களே, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, நல்ல தமிழிலே வரவேற்புரை ஆற்றியிருக்கிற பயிற்சி ஆட்சியர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நடுவர் அவர்களே, இந்த மகிழ்ச்சி நகைச்சுவை அப்படின்றது இல்லைன்னா, மகிழ்ச்சி என்கிற உணர்ச்சி மட்டும் இல்லை என்றால் வாழ்க்கை சுமக்க முடியாத சுமையாகிவிடும் என்று ஒரு அறிஞன் சொன்னான். சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். எந்த ஊர்ல இருக்கிறான்? கிராமத்துல தான் சார். கிராமத்துல தான் சந்தோஷமா இருப்பான், மகிழ்ச்சியா இருக்கணும். நகரத்துல பாருங்க, டவுனு பக்கம் போகாதீங்க, நீங்க டவுனாகி போயிடுவீங்கன்னா. டவுனு பக்கம் போனாலே அது பொழைக்க போற இடம். அங்க ஓடிக்கிட்டே இருப்பான், டென்ஷன்ல இருப்பான். அழகா சொன்னார் எங்க நடுவர். குட் மார்னிங் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் ஆபீஸ்ல குட் மார்னிங், வாட் இஸ் குட் இன் த மார்னிங் அப்படின்னு டென்ஷனாகவே இருக்கும். அதனால தான் ஹாஸ்பிட்டலை பற்றி எங்கள் கிராமத்தான், ஒரு கிராமத்தில் போய் ஹாஸ்பிட்டல் நகரத்தில் இப்படி இருக்குடா ஒரு பஞ்ச் டைலாக் சொல்கிறா அப்படின்னு சொன்ன நீதிபதி அவர்களே, அந்த கிராமத்தை அறிவாளி ரொம்ப அழகா சொன்னான். ஹாஸ்பிட்டலா எழுது பஞ்ச் டைலாக், கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க,
பணம் எங்களுக்கு பணம் உங்களுக்கு. ஆஸ்பத்திரிக்கு இப்படி ஒரு பஞ்சு டயலாக் உலகத்தில் நீ ஒரு ஆள் தாயா எழுத முடியும். உன்னை நீ எந்த ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி என்ன கொடுமைப்படுத்த போகிறாங்களோ, ஆஸ்பத்திரியை பற்றி நீ இப்படி பேசினவனா அப்படின்ட்டு எங்கேயாவது எழுதி வச்சிட போகிறாங்க. அடுத்தவர்களை கிராமத்தில் யதார்த்தமா இருப்பான், வாழ்க்கைய அனுபவிச்சு வாழ்ற வாழ்க்கை. டவுன்ல இருக்க ஆஸ்பத்திரியில் தெளிவாக எழுதி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கண்ணே. ஒரு அம்புக்குறி போட்டு மேலே போகும் வழி அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. உள்ளே போகிறப்ப சரி போனால் மேலே அனுப்பிச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்னு. அவன் மாடிக்கு போக சொல்லி எழுதியிருக்கான், நம்பால் வேற மாதிரி நினச்சி பயப்படுறேன். அதை நினச்சி நடுவர்களே, ஆப்ரேஷன் தேட்டரில் மாலை போட்டு வச்சிருந்தார் ரெடியா. ஒருத்தன் போய் கேட்டான் பேஷண்ட்டு டாக்டரை பார்த்து, டாக்டர் ஐயா மாலையெல்லாம் போட்டிருக்கீங்களே, ஆப்ரேஷனுக்கு போகிறேன் பயமா இருக்கு அப்படின்னு. முதல்ல ஆப்ரேஷன். டாக்டர் சொன்னார், எனக்கும் தான் முதல் ஆப்ரேஷன், நான் பயப்படுறேன். மாலையெல்லாம் இருக்க டாக்டர், ஆப்ரேஷன் சக்சஸ்னா எனக்கு போடுவாங்க, ஆப்ரேஷன் ஃபெயிலியர்னா உனக்கு போடுவாங்க அப்படின்னு. இப்படி இருக்குது டவுனு. அதை நம்ம இனியவன் வந்து டவுனில் நகைச்சுவை. கிராமம் தான் சார், கிராமம் தான். அதனால்தான் மகாத்மா காந்தியடிகள் அழகா சொன்னாரு, இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள்னு சொன்னாரு. நல்லா கைத்தட்டலாம், கைத்தட்டினா கூந்தல் வளரும், கண்ணடிச்சா காதல் வரும் சொல்றாங்க. நீங்க கைத்தட்டா பேச்சு வரும். எந்த வைத்தியரியா சொன்னாரு கைதட்டினா கூந்தல் நீளமா வளரும்னு? ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். நீதிபதி அவர்களே, கிராமத்துல சந்தோஷமா இருக்கும். சிஓ, அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், அதனால கிராமத்துல படிச்சவன், அந்த சிஓ வர்றாரு பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னாலே அந்த முதல் நாள்ல இருந்து நாங்களாம் பரபரப்பாயிடும். அதுல கூட நகைச்சுவை இருக்கும். ஊமத்தங்காயில் அடுத்த கருப்பு போர்டெல்லாம் சரி பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி விபூதி பான்ஸ் பவுடரை விபூதியா தடவிட்டு நல்ல ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு அப்படி சம்முன்னு வந்து நிற்பான். அன்னைக்குன்னு பார்த்து வெள்ளாட்டங்கரியை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கே வராமல் போயிடுவார் சிவா. அதில் கூட நகைச்சுவை இருக்கும். நீதிபதி அவர்களே, கிராமத்துலேருந்து டவுனுக்கு வந்தாங்க சொந்தக்காரங்க எல்லாம். இந்த லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்ஐசி கட்டடத்தில் வெயிட் பண்ண வச்சுருந்தேன். ஒரு லிஃப்ட் இறங்குச்சு, ஒரு 4 பாட்டியம்மா லிஃப்ட்டில் ஏறி போச்சு. எங்கள் மாமனார் எல்லாம் மாமியார் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேலே போயிட்டு அப்படி லிஃப்ட் கீழே இறங்கி வந்துச்சு. மேலே இருந்து இளைஞர்களாக வந்தாங்க. இவர் 18 வயசு 19 வயசு அந்த பெண்கள்லாம் வந்தாங்க. உடனே எங்கள் மாமனார் கேட்குறாரு, மாப்பிள்ள எல்லாம் பெருசுகளாக போச்சு, வர்றப்போ இலசுகளாக வருது, உங்கள் அத்தையும் ஒரு தடவை இதில் ஏற்றி விடுங்க. அதுதான் அறியாமை. அந்த அறியாமையில் இருக்கிற நகைச்சுவை தாங்க அற்புதமான நகைச்சுவை. நான் கிராமத்தில் பாடம் எடுத்தவன். நான் கிராமத்தில் அழகா இலக்கணம் எடுத்துட்டு சொன்னேன், ஏய் கண்ணகி மதுரையை எரித்தாள், இது என்ன காலம் அப்படின்னு. ஒருத்தர் எந்திரிச்சான், ஃபயர் சர்வீஸே இல்லாத காலம் சார். கும்பகர்ணன் நிம்மதியாக தூங்கினான், இது என்ன காலம்டா அப்படின்னு. கும்பகர்ணன் நிம்மதியாக போடுடா, இது கொசுவே இல்லாத காலம் அப்படின்னு பரிசு எழுதிட்டான். மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் எது? மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் எதுன்னு, அவர் பிறந்த நாள் தான் அது பிறந்த நாள் அப்படின்னு எழுதியான். தாஜ்மஹாலை யாருக்காக கட்டினார் அப்படின்னு பேப்பரில் எழுதியிருக்கான். கிராமத்தில் ஒரு பையன் எவ்வளோ சிந்திக்கிறான் பாருங்க. தாஜ்மஹால் யாருக்காக யார் கட்டினார்கள்? சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனார் கட்டியது. இன்னைக்கு நிலவரம் அப்படித்தானே இருக்குது. அன்னைக்கு ஒருத்தன், ஆனால் அவங்களுக்கெல்லாம் மார்க் போட்டு தான் ஆகணும், லாஜிக்கலாக கரெக்ட். அது நீதிபதி அவர்களே, ஊசி போட நர்ஸ் வேணும், காசு போடனா பர்சு வேணும், காப்பி போட சுகர் வேணும், கடலை போட ஃபிகர் வேணும், நகைச்சுவைனா கிராமம் வேணும். சார் கிராமத்தில் இருக்கிற நகைச்சுவை எப்படி சார் உங்களாம் வருமா? அன்னைக்கு ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணேன், மாப்பிள்ள நீ டிவியில் பேசுகிற மாதிரி நான் ஒரு கனவு கண்டுட்டா மாப்பிள்ள அப்படின்னு. அப்படியா, எந்த டிவிடா மாப்பிள்ள சொல்கிற அப்படின்றேன். அவன் சொல்கிறேன், சொல்லுவதெல்லாம் உண்மை அதில் பார்த்தேன்டா அப்படின்னு. அடப்பா, நம்மளை இப்படி பழி வாங்கிட்டான் பாருங்க. பொன்னியின் செல்வன் வந்துச்சு நீதிபதி அவர்களே. கிராமத்திலேருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அந்த டூரிங் டாக்கீஸில் போயிட்டு சினிமா பார்த்துட்டு வெளியில் வந்தாங்க. நகைச்சுவை உணர்வை பாருங்க. அந்த ஹஸ்பண்ட் கேட்டாரு, அந்த ஒய்ஃப் கேட்டுச்சு, அத்தான் பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கல்ல, அதுல குந்தவை நந்தினி 2 கேரக்டர் வருது, நான் குந்தவை மாதிரி இருக்கனா நந்தினி மாதிரி இருக்கனா சொல்லுங்க அத்தானுச்சு. உடனே நம்மால் சொன்னேன், நீ 2 மாதிரி இருந்தடியும். 2 மாதிரி சொல்லக்கூடாது, 1 தான் சொல்லணும். 2 மாதிரி இருந்தடி. எப்படி சொல்ல? குந்தவை நந்தினி குந்தாணி. கரண்ட்ல இருக்கிற பாருங்க. கிராமம்னு நீங்க ஒண்ணு அப்படி சீப்பா நினைக்காதீங்க. கிராமத்துல அவ்வளவு அறிவு இருக்குது. அழகா சொன்னார் முத்தமிழறிஞர் தமிழின தலைவர், புத்தகத்தில் உலகத்தை படியுங்கள், அறிவை பெறலாம். உலகத்தையே புத்தகமாக்கி படியுங்கள்,
நீங்கள் அனுபவத்தை பெறலாம் என்று சொன்னார் முத்தமிழறிஞர் தமிழின தலைவர். அந்த புத்தகங்கள் தான் காரல் மார்க்ஸ் 33 ஆண்டு காலம் லண்டனிலே இருந்து எழுதினார். 33 ஆண்டு கால உழைப்பிலே மூலதனம் என்ற புத்தகம் வந்தது. கரம்சந்த் காந்தி என்கிற சாதாரண காந்தியை மகாத்மா காந்தியாக்கியது ரஸ்கினின் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற புத்தகம். திருச்சூழி சிறுவன் சாதாரண வெங்கட்ராமனை மகான் ரமண மகரிஷி ஆக்கியது அவருடைய சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் தான் என்று அவரே சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த அனுபவங்கள் தலைத்திருக்கிற இடம் கிராமங்கள். பாராளுமன்றத்தில் ஒரு புலவர், நாட்டை ஆளுகிற அரசன் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு புலவன் வந்தான். நகைச்சுவை ஊறி கிடக்கிறது கிராமம்ன்றதுக்காக சொல்ல வர்றேன். மன்னனை பாராட்டணும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும். பாராட்டணும் வந்தான். பாராளு மன்னன் ஆணையும் திம்பார் பூனையும் திம்பார் அப்படின்னா, அரசனை பாராட்டுகிற லட்சணமா இது அப்படின்னு அமைச்சர் கேட்டார். ஆணைய திம்பார் பூனையை திம்பார்னு அரசனை கேவலப்படுத்துறேன். அப்போதான் அந்த புலவன் சொன்னான், ஆ நெய், ஆ என்றால் பசு, ஆவின் நெய், பசுவின் நெய்யையும் சாப்பிடுவார் மன்னர் என்று சொன்னேன். ஆ நெய். பூ நெய், பூவினுடைய நெய் என்றால் தேன், நெய்யையும் தேனையும் சாப்பிடுகிறவர் அரசன் என்று சொன்னேன் ஐயான்னு சொன்னார். பரிசு கிடைச்சது. அப்படிப்பட்ட திறமைசாலிகள்லாம் நம்ம நாட்டில் இருந்தாங்க. என்ன உங்க டவுன்ல இருக்கிற நகைச்சுவை எல்லாம் நகைச்சுவையாவா இருக்குது? இரட்டை அர்த்த வசனங்களாக அல்லவா இருக்குது. டவுன்ல ஒருத்தன் கேட்ட அவங்க அப்பாட்ட, அப்பா என்னை எல்கேஜி சேர்த்து விடுப்பா, என்னை எல்கேஜி சேர்த்து விட போறியா இல்லையா? ஏண்டா முளைச்சு 3 இலை விடலை, என் சொத்தை பூரா அழிக்க பார்க்குறியா நீ அப்படின்ட்டார். அப்பா எல்கேஜிக்கு அவ்வளோ காசு. அதான் ஒரு இன்டர்வியூவில் நடந்துச்சு டவுனில். ஒரு பூமி உருண்டையை சுற்றி விட்டுட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு ஹெட்மாஸ்டர் கேட்டார். உடனே நம்மள மாதிரி தமிழ் உணர்வோட இது பூமி உருண்டை அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கலாம். சொல்லலை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, இங்கிலீஷில் பதில் சொன்னாதான் சேர்த்துக்கிடுவாங்க போல இருக்குன்னு திஸ் இஸ் குளோப் அப்படின்னாலும் சொல்லியிருக்கலாம். அந்த பூமி உருண்டையை சுற்றி விட்டோன்னையும் அந்த பையன் சொல்லியிருக்கான், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை அப்படின்ட்டான். டிவி அப்படி கெடுத்து வச்சிருக்குது. ஆரோக்கியத்தை விட்டு மாத்திரைகள், டென்ஷனாவே இருக்கிறான். டவுன்ல வந்து சிரிக்க முடியாது இனியவன். டவுன்ல இருக்கிறவன் பூரா பரபரப்பா இருக்கிறான். பணங்காசு தேடுவதை எல்லையாக கொண்டு டவுனுக்கு போறான். வாங்க பணங்காசு சேர்க்கலாம். வாழ்க்கை வேறு, பிழைப்பு வேறு. டவுனிலே இருக்கிறவன் பிழைக்கிறான், அவன் வாழவில்லை. ஆனால் கிராமத்தில் இருக்கிற அந்த மஞ்சவுத்து திருவிழாவில் நகைச்சுவை, மாடு அடக்கிற வாடிவாசல்ல நகைச்சுவை, திருவிழாக்கள்ல கொடை எடுக்கிற திருவிழாக்கள்ல நகைச்சுவை, வயல்வெளிகளிலே நகைச்சுவை, வரப்போரங்களிலே நகைச்சுவை கொட்டி கிடக்குது. சண்டேனா என்னடா? டவுன்காரன்ட்டு போய் கேட்டேன், சண்டேனா என்னம்மா? சண்டேனா ஒன்றும் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிக்கிறேன். ஹஸ்பண்ட் முதல்ல விளக்கம் சொன்னார். வாரம் பூரா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாயா வேலை செய்கிறேன். சண்டே வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். என் பொண்டாட்டி திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை பார்த்தே கிச்சனில் இல்லற கிரிக்கெட்டில் கட்டிலறைக்கும் சமையல் அறைக்கும் ரன்கள் எடுத்தே ரணமா போகிறேன். சண்டே எங்கேயாவது என்னை ஹஸ்பண்டு கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மனைவிக்கும் கணவனுக்கும் நடக்கிற சண்டைக்கு பேரு தான் சண்டே அப்படின்னு அழகா சொன்னா நீதிபதி அவர்களே. வாழ்க்கை பரபரப்பாக இருக்கிறது. கிராமங்களிலே இருக்கிற நகைச்சுவை யதார்த்தமானவை, நகரத்திலே இருக்கிற நகைச்சுவை டென்ஷனின் வெளிப்பாடாக இருக்கிறது. கிராமத்து நகைச்சுவை உயிரானது, நகரத்து நகைச்சுவை நரகமானது. நகரத்திலே நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லாத இடத்தில் நகைச்சுவை எப்படி இருக்கும்? ஆனா அங்க கிராமத்தில் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். வயசான கிழவனுக்கு கூட பொண்ணு தருவாங்க, ஆனா எங்க உழவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்றாங்க. ஆனாலும் கூட கவலைப்பட மாட்டான். கிராமத்தில் சொன்னா மாப்பிள்ளைக்கு நாங்க 10 பவுன் போடுவோம், பொண்ணுக்கு 50 பவுன் போடுவோம். நாங்க பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து நெக்லஸ் போடுவோம், ஒட்டியானம் போடுவோம், செயின் போடுவோம், வளையல் போடுவோம், மாப்பிள்ளைக்கு பிரேஸ்லெட் போடுவோம், மோதிரம் போடுவோம். ஆமா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து என்ன போடுவீங்க? இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு எடை போடுவோம் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு நிலவரம் அப்படி இருக்கு நீதிபதி அவர்களே. கிராமங்கள் வெள்ளந்தியானவர்கள், கிராமத்து மக்கள், கிராமத்து மக்கள் எளிமையாக்கி கொள்கிறவர்கள், எதையும் ஈஸி கோயிங்கா ஜாலியா இருக்கிறவர்கள். அதனால் தான் விவசாயம் சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று சொன்னார். அதைத்தான் எங்க பாரதி ராஜா, என் இனிய தமிழ் மக்களே,
கிராமத்து தெருக்களே பள்ளிக்கூடங்களாய் பாடம் படித்து வந்த இந்த பாரதி ராஜா நான் படித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். கிராமத்தை பள்ளிக்கூடமா எடுத்துக்கிட்டான் பாரதி ராஜா. மிஸ்டர் இனியவன், என்னையா விசு படத்து வசனம் மாதிரி வரலாம் வரலாம் வா வரலாம் வா வா கிராமத்துக்கு வந்துரு. நகரத்தின் கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன். நரகம் நரகம். அம்மா வேலைக்கு போறா, அப்பா வேலைக்கு போறா, ஒரு குழந்தை நினைக்குதான். இந்த கவிதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. அந்த கவிதையில் அந்த குழந்தை நினைக்கிற மாதிரி கவிதை. அப்பா போவார், அம்மா போவாள் அப்பாவின் ஸ்கூட்டரின் பின்னே ஆபீஸுக்கு. நல்லா கவனிக்கணும். அம்மா போவாள் அப்பாவின் ஸ்கூட்டரின் பின்னே ஆபீஸுக்கு. பாட்டி படுத்திருப்பாள் கட்டிலிலே, தாத்தா படுத்திருப்பார் சாய்வு நாற்காலியிலே. ஊட்டிவிட சோறு ஊட்டிவிட ஆள் இல்லை, உடல் முழுக்க சோறாச்சு. நாக்கின் ருசியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும். சாயங்காலம் அம்மா வீட்டுக்கு வருவாள் ஆபீஸின் அலுப்பை ஊட்ட. நாளை நானும் வேலைக்கு போவேன். அந்த குழந்தை நினைக்கிது, நாளை நானும் வேலைக்கு போவேன், வேலைக்கு போகாத வெறும் மனைவி எனக்கு போதும் என்று அந்த குழந்தை நினைக்கிறது என்று சொன்னார். இதுதான் நரகத்து வாழ்க்கை. நகரத்து வாழ்க்கை, நரகத்து வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கை, உயிரோட்டமான வாழ்க்கை என்று சொல்லி வியந்து கேட்ட ரசிக பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இருக்கக்கூடிய வாழ்க்கை அதுதான் ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு இருக்குது. ஒரு பஸ்ஸில் இடம் போடணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு லாஸ்ட் பஸ்ஸுன்னு ஒரு பஸ் வரும். அந்த லாஸ்ட் பஸ்ஸில் இடம் போடுறதுக்கு நிற்பாங்க எல்லாம். அதில் ஒவ்வொருத்தனும் இடம் போடுறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் வந்து அவன் கொண்டு வந்த பையை வைக்கிறான், இன்னொருத்தன் சூட்கேஸை வைக்கிறான், இன்னொருத்தன் தலையில் கட்டியிருக்க துண்டு எடுத்து விரித்து விட்றான். இப்படிலாம் விரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தான் ஒருத்தன், எல்லாம் இன்னொருத்தன் பார்த்தான் வேட்டி அவுத்து விரிச்சிட்டான். அப்படியே அன்றாயரோடு இருந்தால் கூட பரவாயில்ல மாப்பிள்ள, குடும்பத்துக்கே இடம் வேணும்ல, 6 பேர் வந்திருக்கான் அப்படின்ட்டு வேட்டி அவுத்து விரிச்சிட்டான். இன்னொருத்தன் கையில் ஒரு பொருளும் கொண்டு வரல, எப்படா இடத்த போடுறதுன்னு பார்த்தான். வாய் நிறைய வெத்தலை போட்டிருந்தான், நல்லா கொதன்னு போட்டிருந்தேன். என்னடா பண்ணுறதுன்னு ஒரு சீட்டு முழுதும் துப்பி விட்டேன் வெத்தலை வச்சு. எவனாவது அதில் வந்து உட்காருவானா? மற்ற எல்லாம் சீட்டும் ஃபுல்லாக பறித்து 20 பேர் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறான். வெத்தலை வச்சியை துப்புன குரூப்பு போய் வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு பழைய பேப்பர் ஒரு 20 பேப்பர் எடுத்துகிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு உள்ளே வந்து தொடச்சிட்டு நல்லா நீட்டாக தொடச்சிட்டு 3 பேர் உட்காந்தாங்க. பின்னால் சீட்டில் இருக்கேன், டே அறிவு இருக்கா, எவனோ வெத்தலை வச்சியை துப்பிட்டு போயிருக்கேன், அதை தொடச்சிட்டு வந்து உட்காடுறீங்களே மனுஷனுங்களாடா நீங்கள்? துப்புனதே நான் தான் மாப்பிள்ள. எப்படி நம்ம ரிசர்வேஷன் டெக்னிக் நான் பாரு. டே உலகத்தில் உங்களை மாதிரிலாம் ஒரு இம்சை பிடிச்ச பயில்களை நான் பார்த்ததே இல்லை. நான் இதெல்லாம் நீங்கள் கிராமத்தில் தான் பார்க்க முடியும். இங்கேருந்து பாருங்கள், திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரத்துக்கோ அல்லது திண்டிவனத்துக்கோ பஸ்ஸு. அப்போல்லாம் பாருங்கள், இந்த முகூர்த்த நாள் அன்னைக்கு பாருங்கள், இந்த கண்டக்டரு பெரிய கலெக்டரை விட பயங்கரமான ஆளாயிடுவார். திண்டிவனம் மட்டும் யார்? கீழ்பண்ணாத்தூர், செஞ்சு, அதெல்லாம் ஊராகவே தெரியாது அவங்களுக்கு. முன்னெல்லாம் கூப்பிட்டு ஏற்றிருப்பாங்க. கீழ்பண்ணாத்தூர், வேட்டவளம் பிரிவு, மேல்மலைன்னு ஒரு பிரிவு, செஞ்சு, ஆகா ஓகா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏற்றிட்டு போகிறவர். ஒரு முகூர்த்த நாள்னா திண்டிவனம் மட்டும் யார் அப்படின்னு வெறும் திண்டிவனம் டிக்கெட்டாக ஏற்றேன். ஒருத்தன், அண்ணே செஞ்சு அவசரம் போகணும்னு, முடியாத திண்டிவனம் மட்டும்தான். அண்ணே திண்டிவனத்துக்கு டிக்கெட் எடுத்துடுறேண்ணே, செஞ்சியில் இறக்கி விட்ருங்கண்ணே. முடியாதுடா அப்படின்ட்டு கண்டக்டரு பார்ப்போம். சரி போய் திண்டிவனத்தில் இறங்கிக்கலாம் மாப்பிள்ள அப்படின்னு 2 பேர் ஏறிட்டான். யார்? செஞ்சிக்காரன். ஏறி பஸ்ஸில் போகிறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தேன், செஞ்சு வர போகிறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு பீடி எடுத்தேன், பற்ற வச்சு பஸ்ஸு முழுதும் ஊதுறேன். கண்டக்டர் வந்தார், என்ன எழுதி போட்டிருக்கு? புகை பிடிக்கக்கூடாது. நாங்கள் பிடிச்சிக்கிட்டா இருக்கேன், விட்டுக்கிட்டில் இருக்கேன். அவன் ரகலை பண்ணணும் முடிவோடு இருக்கான், நாங்கள் விட்டுக்கிட்டில் இருக்கோம், அதில் பிடிக்கக்கூடாதுன்னு தான் எழுதியிருக்கு அப்படின்னா. கீழே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தியா? புகைப்பிடித்தால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரால் இறக்கி விடப்படுவீர். செஞ்சு வந்துருச்சு. ஆம்பளை இறக்குடா பார்ப்பான். டே நீ இறக்குடா அப்படின்னா கண்டக்டர் விசில் ஊதுனார். செஞ்சியில் இறங்கிட்டோம்ல, நாங்கள் தான் அவனுங்க அப்படி. டே அவனுங்களா நீங்கள்? நாங்கள் தான்டா அவங்க. முதல்லையே கேட்டோம்ல,
திண்டிவனத்துக்கு டிக்கெட் எடுக்கிறான், செஞ்சியில் இறக்கி விட்டுரு. கேட்டம்மா, நல்லபடியாக கேட்டால் ஏன்டா அப்படி இறங்க மாட்டேங்கிறீங்கன்னு கிராமத்தில் நுட்பமாக சிந்திப்பாங்க. இந்த மாதிரி ரகலையெல்லாம் நீங்கள் கிராமத்தில் தான் பார்க்க முடியும். இந்த கல்யாண வீட்டில் கிராமத்துலலாம் நிம்மதியாக சோறு திங்க விடுவாங்கன்னு பார்த்தியா? அப்போ தான் சாப்பிட்டு பாயாசம் வாங்கிட்டு இருப்போம், பின்னாடி 3 பேர் வந்து நிற்பேன் நின்று அடுத்த பந்திக்கு உட்கார்றதுக்கு. நம்ம வாயவே வேற பார்ப்பாங்க. அந்த அப்பளத்தை பாயாசத்து மேலே தட்டி இப்படி எடுத்து வைப்போம். அந்த நம்ம எப்படி சாப்பிட்றது அவனை பார்த்துட்டு, ஐயோ ஐயோ, இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு ஒருத்தன் நிற்பேன் அதுக்கு அடுத்து உட்கார்றதுக்கு. பார்த்தேன் பாயாசம் இன்னைக்கு நமக்கு இல்லை அப்படின்ட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க. இந்த மாதிரிலாம் கிராமங்களில் அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். இதுதான் என் கிராமத்து மக்கள்னு ரொம்ப அழகாக பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும், நகரத்தில் தான் நகைச்சுவை உணர்வுன்ட்டு என் அருமை தம்பி நாகமுத்து பாண்டி உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வர்றார். வாங்க தம்பி. வா வரலாம் வா. வந்து விட்டேன் நடுவரையா அவர்களே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதால் கண்டே. திங்களோடும் செலும்பொருதி தன்னோடும் விண்ணோடும் ஒடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடு பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. வெங்கொடுமை சாகாட்டில் விளையாடும் தோளுங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரியை போல் கருத்துக்கள் ஊருமுள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனிற்கமழ்ந்து வீரன் செய்கின்ற தமிழெங்கள் மூச்சாம் என்று சொல்லி தமிழன்னையை வணங்கி அந்த தமிழ் பேச்சை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்க்கையிலே மிக உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கின்ற நான் மிகவும் நேசிக்கின்ற நடுவரையா அவர்களையும் வணங்கி, என்னணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி, என் எதிரே குழுமி இருக்கின்ற இந்த திருவண்ணாமலை ரசிக பெருமக்களையும் வணங்கி நான் தலைப்புக்குள் போகின்றேன். நடுவரையா அவர்களே, நகைச்சுவை பெரிதும் மிளிர்வது கிராமத்திலா நகரத்திலா தலைப்பு. என்னை பொறுத்தவரை இரண்டிலுமே நகைச்சுவை இருக்கிறது. ஆனால் எங்கு மிளிர்கிறது என்பதுதான் கேள்வி. இதை நான் 3 செய்திகளை வைத்து சொல்கின்றேன். முதலாவதாக கலாய்க்கிறது. நகரத்தில் நகைச்சுவையினுடைய அடுத்த கட்டமாக கலாய்க்கிறதுன்னு ஒன்று அறிமுகப்படுத்துறான். இப்போதான் புது புது வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டாங்களே. மாமாவை அவர் பயங்கரமாக கலாய்ப்பார் அப்படி. இந்த கலாய்த்தல்ங்கிற வார்த்தை தமிழ் அகராதியிலே கிடையாது. இன்னொன்று இப்போ கண்டுபிடிச்சிருக்கான், கழுவி கழுவி ஊத்துறாருறா அப்படின்னா. என்னன்னே தெரில, வச்சு செய்கிறாருங்கிறேன். லியோனி மேடையில் வச்சு செஞ்சிட்டாரு. யாரடா அப்படின்னா, பேசத்தானடா செஞ்சார், அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு அப்படின்ட்டு. இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு. அதில் இப்போ அந்த வார்த்தையில் ஒன்று தான் கலாய்த்தல். நடுவரை அவர்களே, கிராமத்தில் வயது வித்தியாசம் பார்க்காமல் கலாய்க்கவே முடியாது. ஒரு பெரிய மீசை வச்சுக்கிட்டு நல்ல நல்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, உடம்பு ஃபுல்லாக சந்தனம், கழுத்து நிறையா தங்க சங்கிலி பட்டை, கிராமத்தில் நாட்டாமன்னு ஒருத்தர் இருப்பார், ஊருக்கு பெரிய மனுஷன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய், என்ன மாமா தலையில் போடுற ஹெல்மெட்டை வயிற்றில் போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் ஐயனார் அருவாளை எடுத்துகிட்டு வர்ற மாதிரி வெட்ட வந்துடுவார். என்னடா பெரிய மனுஷன் எப்படி பேசுகிறேன், அண்ணன் எப்படி பேசுகிறேன்னு கோபம் வந்து வெட்டு குத்தாயிரும். ஆனால் நகரத்தில் அப்படி அல்ல, வயது வித்தியாசமே தேவையில்லை. மெரினா கடற்கரையில் டவுசரை போட்டுக்கிட்டு மாமா நாயை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருப்பார், ஓடிக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய், என்ன மாமா தலையில் போடுற ஹெல்மெட்டை வயிற்றில் போட்டிருக்கிய புச்சுக்கு புச்சுக்குன்னு சொன்னால் அவர் சிரிக்கிறாரு, சொல்கிறவனும் சிரிக்கிறான், கேட்கிறவனும் சிரிக்கிறான், நாயும் படுத்துக்கிட்டு புரண்டுக்கிட்டு சிரிக்குது. கலாய்க்கிறதுக்கு வயது வித்தியாசம் தேவையே இல்லை நகரத்தில். அப்போ நகைச்சுவையை மிளிர விடாம கிராமத்தில் அப்படி ஒரு கட்டத்தில் அடக்கி வைத்திருக்கிறார்கள். நகரத்திலே அதை கண்ணா புண்ணான்னு மிளிர செய்கிறார்கள். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, அடுத்த இது என்ன எதுக்கு வரேன்னா, மீம்ஸ் கிரியேஷன். இந்த மீம்ஸ் கிரியேஷன் என்னைக்கு கண்டுபிடிச்சானோ மனிதர்களுடைய மனங்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இன்னைக்கு கணவனும் மனைவியும் பொருளாதாரத்திலே ஓட வேண்டி இருக்கிறது. 2 பேருமே வேலைக்கு போறாங்க. இவன் காலையில் போயிடறான், அவங்க நைட்டு போயிடுறாங்க. முகத்தை கூட பார்த்துக்க மாட்டாங்க. எங்கே வசிக்கிறாங்கன்னா 100வது மாடியில். தன்னுடைய பிள்ளைகள்லாம் ஹாஸ்டலில் படிக்குது. அப்பா அம்மாலாம் சொந்த ஊரில் இருப்பாங்க, இல்லைன்னா அநாத ஆசிரமத்தில் இருப்பாங்க. ரொம்ப நாகரிகமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இவங்களுக்குள்ள அந்த பேசிக்கிறதுங்கிற ஒரு விஷயமே இல்லை. மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுக்கு? 100வது மாடியிலேருந்து கதவை திறந்தா ஏரோப்ளேன் தான் போகும், 2 பறவை பறக்கும்.
அதுகிட்ட போய் நம்மளால் பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அலைபேசியிலே செல்போனிலே மீம்ஸ் கிரியேஷனை பார்த்து சிரித்து சிரித்து பொழுதை கழிக்கின்றனர். தங்களுடைய மன அழுத்தத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போ சமீபத்தில் ஒரு மீம்ஸ், என்னை கவர்ந்த ஒரு மீம்ஸ்னா, இந்த மல்லிப்பூ வச்சு வச்சு பாடுதேன்னு ஒரு பாட்டு. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, கீழே வடிவேலை போட்டு எதிர்த்தாப்புல கோவை சரளாவை போட்டு, மல்லிப்பூ கிலோ 500 ரூபா விற்கிது, வாடுதுன்னு தெரியுதுல, போய் பிரிட்ஜில் வைடி. என்னங்க ஐயா அது? வடிவேலை நிற்க வைக்கிறது, உட்கார வைக்கிறது, படுக்க வைக்கிறது மீம்ஸ். இந்த மீம்ஸினால் இன்றைக்கு மனிதர்களுடைய மன அழுத்தங்கள் இந்த நகரத்திலே குறைந்திருக்கிறது என்று சொன்னால், நகரத்திலே நகைச்சுவை எப்படி மிளிர்ந்து கொண்டிருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி அடுத்து வர பாருங்க, குழந்தைகள்கிட்ட, இன்னைக்கு இருக்கின்ற நகரத்தில் இருக்கின்ற குழந்தைகள்கிட்ட போய் பேச முடியுதா? ஒரு குழந்தை என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு, அன்னை தெரசாவிற்கு பிடித்த காய்கறி எது? யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், எனக்கு தெரியல. நீயே சொல்லு. கருணை கிழங்கு. இது மாதிரி ஒரு குரூப்பே அலைகிறாங்க டவுனில். வீட்டில் துவைக்க முடியாத ட்ரெஸ் எது அப்படின்னு என் பேத்தி வந்து கேட்டுச்சு. துவைக்க முடியாத ட்ரெஸ்ஸா? தெரியலப்பா. இது கூட தெரியாமல் நீலாம் எப்படி தாத்தா நடுவராக இருக்க? சொல்லு பாப்பானா அட்ரஸ் அப்படின்ட்டு போகுது. ஐயோ ஐயோ, இதெல்லாம் நம்ம நினச்சாவது பார்த்துருப்போமா? பேச முடியல என்று அவர்களே. ஒரு பேச்சாளனா இருக்கேன்னு நான் மடக்கி பார்த்தேன். கருணை கிழங்கு என்பது கிழங்கு வகை, அது எப்படி காய்கறியில் வரும்? ரொம்ப அறிவாளிமாய் பேசாதரா. கருணை கிழங்க போய் எங்க வாங்குவ? கிழங்கு கடையிலையா வாங்குவ? காய்கறி கடையில் தானடா வாங்குவ. வாயை கொடுத்துட்டு வாயை எடுக்க முடியல. அப்ப சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நகரத்திலே நகைச்சுவை மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க நகரத்தில் எனக்கு தெரிந்து நீங்க மகிழ்ச்சியை தேடாம இருக்கீங்க. தயவு செஞ்சு தேடுங்க. ஐயா சொன்னார், பேருந்து நிறுத்தத்தில் போய் இருந்தா அங்க கூட நம்ம மகிழ்ச்சியை நகைச்சுவை எதிர்பார்க்கலான்னு. நான் அப்படி ஒரு நகைச்சுவை எதிர்பார்த்தேன். உட்கார்ந்துருந்தேன், கூட்டமா இருந்தது. ஒரு பேருந்து வந்தது, அதுதான் அந்த ஊருக்கு கடைசி பேருந்துன்னு நினைக்கிறேன். திமுன்னு கூட்டம் ஏறுது. ஒருத்தன் துண்டை போடுறான், ஒருத்தன் வாட்டர் பாட்டில போடுறான், ஒருத்தன் செருப்பை போடுறான், என்னென்னத்தையா போடுறாங்க. ஒருத்தன் மட்டும் அசால்ட்டா மாஸ்கை கழட்டி போட்டாங்க. உள்ள ஏறி பார்த்தா ஒரு சீட்டு 2 சீட்டு இல்ல, 3 சீட்டு டோட்டலா காலி. அப்ப என்ன மாதிரி சிந்திக்கிறாங்க நகரத்தில், நகைச்சுவை எப்படியெல்லாம் மிளிருதுன்னு பாருங்க. மாஸ்கை கழட்டி போட்டதை விட இன்னொருத்தையும் இடம் போட்டான் பாருங்க. பஸ்ஸில் ஏறி நின்று ஒரு 50 தடவை தும்முனான். ஆச்சு நான் பாரு, 3 சீட்டு ஓடிடுச்சு. வேணாம்படா, ஊருக்கு நடந்தாவது போய் சேர்ந்துருவான். இந்த நாய் தும்முறான், கொரோனாக்காரன் மாதிரியே தெரியுறான், பஸ்ஸில் போய் சாகிறதா அப்படின்ட்டு இறங்கி போயிட்டாங்க. அது மாதிரி நிறைய டெக்னிக் வச்சுருப்பேன் டவுன்லாம். அதனால் நடுவரையா அவர்களே, எதிரணிக்கு சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். நகரத்திலே நீங்கள் நகைச்சுவையை தேடுங்கள், அது கிடைக்கும். பொன்னியின் செல்வனை பற்றி சொன்னார். பொன்னியின் செல்வன் இந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம். நகரத்திலே உள்ள மக்கள் அதிக பேர் பார்த்து வியந்து ரசித்த ஒரு படம். அதில் வருகின்ற நகைச்சுவை எங்கள் அணைக்கு சேர்ந்த நகரத்திற்குத்தான் அது வரும். அதே போல இந்த பட்டிமன்றம் நடப்பது, இந்த நேரத்திலே நடந்து கொண்டிருப்பது ஒரு நகரத்தில், திருவண்ணாமலை நகரத்தில். இங்கே எவ்வளவு அழகாக நகைச்சுவை மிளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். திருவண்ணாமலையில் அண்ணாவின் தமிழை கேட்பதற்காக எவ்வளோ பேர் நீங்கள் கூடியிருக்கின்றீர்கள். அதை எங்களுடைய நடுவர் ஐயா அவர்கள் இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நீங்கள் எங்கள் அணிக்குத்தான் நீங்கள் தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவார். இந்த புத்தக திருவிழாவில் இருந்து ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டு சென்று உங்கள் வீட்டில் இருக்கின்ற பூஜை அறைக்கோ அல்லது அமைதியான இடத்திலோ அதை போய் வையுங்கள். உங்களுடைய மகனும் மகளும் அதை 20 ஆக்குவார்கள், உங்கள் பேரனும் பேத்திகளும் அதை 200 ஆக்குவார்கள். இப்படியே உங்கள் சந்ததி வளர்ந்து வளர்ந்து உங்கள் வீட்டில் ஒரு நூலகமே தனியாக இருக்கும் என்று சொல்லுவார். ஆகவே இந்த புத்தக திருவிழாவிற்கு வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு புத்தகத்தை வாங்கி வையுங்கள், உங்கள் சந்ததியினர் அதை ஒரு நூலகமாக மாற்றுவார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகரத்தில் எப்படிலாம் நகைச்சுவை இருக்குன்ட்டு இப்போ நகரத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறாங்க. 20 மாடி 30 மாடி. நம்ம வீடு எந்த மாடியிலங்க இருக்குது? 11ஆவது மாடியில். ஒருத்தன் இப்படி தான் 1.5 கோடிக்கு வீடு வாங்கி பால் காய்ச்சறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தான். போயிட்டு நான் பேசாமல் வந்திருக்கலாம். அவன்கிட்ட கேட்டேன், அப்பார்ட்மெண்ட்டில் 1.5 கோடிக்கு வாங்கின வீடு 11ஆவது ஃப்ளோரில்.
அவன்கிட்ட கேட்டேன், கீழே ஃப்ளோரு நம்மளுது தானேங்க அப்படின்னு கேட்டேன். அது நம்மளுது தாங்க, ஆனால் கீழே எனக்கு கீழே இருக்கவனுக்கு அதுதான் கூரைன்னு இருக்கான். அப்போ இது உனக்கு சொந்தம் இல்லையா அப்படின்னு. இல்லைங்க, இதில் எனக்கும் சொந்தம், இந்த கீழே இருக்கவனுக்கும் சொந்தம்னா. மேலே இருக்குல்ல அந்த கூரை, அது உனக்கு சொந்தமானு. அது எனக்கும் சொந்தம், எனக்கு மேலே 12வது ஃப்ளோரில் குடியிருக்கிறான்ல அவனுக்கு அது தரேன்னா. இந்த செவுரு உனக்கு சொந்தமாடா அப்படின்னு. இந்த செவுரு எனக்கும் சொந்தம், ஆனால் அந்த பக்கம் குடியிருக்கான்ல அவனுக்கும் சேர்த்து சொந்தம் அப்படின்னா. பாத்ரூமை காமிச்சேன், டேய் இந்த பாத்ரூம் உனக்கு சொந்தமா? இல்லைங்க, எனக்கு கீழே ஒருத்தன் உட்காந்து போயிட்டுருக்கேன், இதுக்கு நேர் கீழே, அதனால் அவனுக்கு இந்த பாத்ரூம் கூரை, எனக்கு மேலே உட்காந்து ஒருத்தன் போயிட்டுருக்கேன், அவனுக்கு இது தரேன்னா. எது தாண்டா உனக்கு சொந்தம் அப்படின்னு. எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்குடா 1.5 கோடி கொடுத்த அப்படின்னு. ஐயா என்னய்யா இப்படிலாம் கேட்டால் ஒரு மனுஷன் வீடு வாங்க முடியுமா ஐயான்னு. அதாவது ஒரு சின்ன குடிசையாக இருந்தாலும் எலி விலை ஆனாலும் தனி விலை வேணும்னு சொல்லி வாழ்ந்த வாழ்க்கை எங்கே. இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டான். இன்றைக்கி நூதனமாக திருடுறாங்க டவுனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அடே அப்பா, ஒரு பெரிய இன்ஸ்பெக்டரு ஊர் முழுதும் பாதுகாப்பு கொடுத்துட்டு வயர்லெஸில் பேசிட்டு வர்றாரு. எஸ் ஓவர் 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 4 3 2 1 ஓவர் 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 ஓவர். எஸ்பி வர்றாரு. டே எங்கே பாடுறாடா, எஸ்பி வந்துட்டு இருக்காரு, எங்கே ஏன்னடா வேர்க்கல தண்ணிட்டு இருக்கா. ஓவர் 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 பாரா. முடிச்சுட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டு வாசலில் அவங்க சம்சாரம் உட்காந்து தேம்பி தேம்பி தலையை விரிச்சு போட்டு அழுதுகிட்டு இருக்கு. என்னடி மாமா, நீங்கள் ஊர் முழுதும் ஓவர் போட்டு போனீங்களா? நம்ம வீட்டை 8:30க்கெல்லாம் ஓவர் போட்டு போயிட்டாங்க மாமா. என்னடி சொல்கிற? 25 பவுன் எங்கள் அப்பையும் போட்டு விட்டது அடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னது, இன்ஸ்பெக்டர் வீட்டிலே அடிச்சுட்டாங்களா? அவர் சிவாஜி கணேசன் ரசிகர். யூனிஃபார்மை கழட்டிட்டு பாட்டு, ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல, சோதனை மேல் சோதனை போதுமடி தங்கம். இன்ஸ்பெக்டர் மனைவி ஒரு வசனம் சொன்னா பாருங்க. மாமா, சாதாரண வீட்டில் கொள்ளையடிச்சா இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இன்ஸ்பெக்டர் வீட்டிலேயே கொள்ளையடிச்சா நம்ம யார்கிட்ட மாமா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? தானாடவில்லையம்மா சதையாடு. இதை ஒருத்தன் போட்டிருக்காயா மீம்ஸா. இன்ஸ்பெக்டர் வீட்டிலேயே கொள்ளையடிச்சிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியில் கோலம் போடுற பொண்ணை செயின் அத்துட்டு போகிறாங்கிறது டவுனில் சாதாரண விஷயம். ஒரு அம்மா 15 பவுன் நகையை போட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஒருத்தன் பார்த்துருக்கான், நல்ல வருமானம்டா அப்படின்ட்டு 2 பேர் பைக்கில் வெக்குன்னு அத்துட்டு போய் கொஞ்சம் தூரம் போய் செக் பண்ணுறாங்க. அம்புட்டும் கவரிங்க. அவன் எப்படியும் ஒரு 2 லட்சம் தேரமுடான்னு பார்த்தா 250 ரூபா கூட பெறாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பரவாயில்லடா நம்ம திருட்டு தொழிலில் மாட்டினா கூட பரவாயில்ல, இந்த பொம்பளை நம்மளை இப்படி முட்டாளாக்கி விட்டுருச்சேன்ட்டு அம்மா வணக்கம்மா, நாங்கள் தாம்மா அத்துட்டு போனோம், இந்தங்க திருப்பி வச்சுக்கிறேங்க. இப்படி ஒரு அம்மாவில் நாங்கள் பார்த்தத நீங்கள்லாம் அப்பிங்கன்னு தெரிஞ்சுதாண்டா இந்த கவரிங்கை போட்டு போட்டு எவன் திருடன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இப்போ பண்ணண்டான்ட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கரெக்டாக 2 பேரையும் பிடிச்சி கொடுத்துருச்சு. காரணம், டவுனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதை தேடித்தான் போகணும். டவுனில் எல்லாம் இறுக்கமாக இருக்கான், டென்ஷனாக இருக்கான், சிரிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லக்கூடாது. அங்கேயும் நகைச்சுவை இருக்குது. அருமையாக பேசினார். அதற்கு பதில் சொல்லணும். கிராமத்தில் அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய கடலூர் தனியவேல் பாட்டும் பேச்சும் கலந்து பேச வருகிறார். வாய்யா, கிராமத்துக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க நீ. என்ன பேண்ட்டு, இன்ஷர்ட்டு, ஷூவு, அடே எங்கள் அப்பா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ட்ரிக்கு போகிற மாதிரி இருக்கா. ஒரு கிராமத்து அணியில் பேசுகிற ஆள்னா விஜயகுமார் மாதிரி வந்திருக்கணும், என்னை மாதிரி வந்திருக்கணும். இல்லை நடுவர் அவர்களே, கிராமத்தானுக்கு இது போன்ற நாகரிகமான உடைகளையும் உடுத்த தெரியும் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இந்த உடையில் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கோம். ஆனால் நீ கடலூர்காரங்கிறத இப்படி நிரூபிப்பேன்னு நான் தெரியவே இல்லையா. டேங்க அப்பா. ஜோதியை ஏற்றி வைக்கும் ஊரிலிருந்து தீபத்தை ஏற்றி வைக்கும் ஊருக்கு நான் வந்திருக்கின்றேன். நடுவரில் ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுச்சான், அம்மா அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன்,
ஸ்கூலில் எல்லாருமே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யாருமா சொல்லி கொடுத்தா, இதெல்லாம் யார் சொன்னாங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சான். அவங்க அம்மா சொன்னாங்களாம், அதெல்லாம் ஒரு புக்கில் எழுதி வச்சிருக்குடா, அந்த புக்கில் எழுதியிருக்கு இவங்கெல்லாம் உயர்ந்த ஜாதி இவங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். புக்கிலையாம்மா அப்படிலாம் எழுதியிருக்கு? ஆமாண்டா, புக்கில் தான் அப்படிலாம் எழுதியிருக்கு. அப்படின்னாம்மா நான் பெரியவன் ஆனதும் நான் ஒரு புக் எழுதுவேன், அந்த புத்தகத்தில் எல்லாரும் சமம் அப்படின்னு நான் எழுதுவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த குழந்தை பெரியவனானதும் ஒரு புத்தகத்தை எழுதியதாம். அந்த புத்தகத்தின் பெயர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். அந்த புத்தகத்தை எழுதியவர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அவருடைய 130 ஒருத்தங்க பின்னாடி என்ன ஆக போறாங்கன்றத குழந்தையிலே காமிச்சிருவாங்க. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு அம்மா தெருவு முழுவதும் பலூன் விட்டு விளாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா கலர் பலூனும் மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கான், சிவப்பு பலூன் பறக்குது, வெள்ளை பலூன் பறக்குது, மஞ்சள் பலூன் பறக்குது, ப்ளூ கலர் பலூன் பறக்குது, ஏமா கருப்பு பலூனை மட்டும் பறக்க விட மாட்டேங்கிறாங்க, ஏமா அந்த கலர் என்னமா செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டான். கருப்பு பலூனையும் ஒரு காலத்தில் பறக்க விடுவாங்கடா நீ நினச்சா அப்படின்ட்டு அந்த அம்மா அன்னைக்கு அவன் கன்னத்தை தட்டி கொடுத்தது. அது வேறு யாரும் இல்லை, கருப்பர்களின் விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலாவை தான். குழந்தையில கருப்பு பலூன் நம்ம வீட்டில் பறக்காதான்னு கேட்ட அந்த குழந்தை. உண்மையிலே இந்த புத்தக கண்காட்சிக்கு பெரியவங்க வந்திருக்கிறத விட ஒரு பாப்பா அவங்க அப்பா மடியில் உட்காந்துருக்கு பாருங்க. இதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கி வரப்போகிறது. அவங்க அப்பா பேசாமல் அவரை கூப்பிட்டு வந்திருக்கலாம், தன் குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கு. அங்கே ஒரு 2 பேர் உட்காந்துருக்கேன், ஆஸ்பத்திரியில் பிறந்து டவுசரை போட்டு வந்து உட்காந்துருக்கேன். உண்மையிலே அவன்லாம் இருக்க வரைக்கும் இன்னும் 25 வருஷத்துக்கு லியோனிக்கு ரசிகர் மன்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அவனுங்களை நான் திருப்திப்படுத்தினா தான் நான் இன்னும் 10 வருஷத்துக்கு ஓட்ட முடியும். பேசு சும்மா எங்களுக்குள்ள. இந்த இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கேன், என்ன பாருங்க ஆள் ட்ரெஸ்ஸு. ஆண்டாண்டு காலமாய் எப்பொழுதுமே திருவண்ணாமலையில் மலை மீது தீபத்தை ஏற்றி வைத்துத்தான் நான் பார்த்திருக்கின்றேன். ஆண்டாண்டு காலமாய் திருவண்ணாமலையில் மலை மீது தீபத்தை ஏற்றி வைத்துத்தான் நான் பார்த்திருக்கின்றேன். முதலாய் மண்ணில் அறிவு தீபத்தை இந்த ஆண்டுதான் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, நடுவர் அவர்களே, நான் முழுமையான கிராமத்தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நீங்க பட்டிமன்றத்துக்கு வரணும்னு சொன்னப்ப எங்க ஊர் கிராமத்தில் PN பாளையத்திலேருந்து நான் கிளம்பும்போது பஸ்ஸில் ஏறி உக்காந்தேன். என் பக்கத்தில் ஒருத்தன் வந்து உட்காந்தான். வாசம்னா வாசம், அப்படி ஒரு வாசம், அது வேற ஒரு வாசம் நடுவர்கள். எனக்கு கோவம் வந்துருச்சு. ஐயா பட்டிமன்றத்துக்கு போகிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க என்ன. அவன் என் பக்கத்தில் தள்ளி உட்காந்துட்டான். நான் வேற வாட்ச் கட்டியிருந்தேன்னா அவன் என்ன நினப்பில் இருந்தான்னு தெரியல, இந்த வாட்சுக்கு பில்லு வச்சிருக்கிறியான்னா. நான் சொந்தமாக வாங்கின ஏதோ அரசியலில் பாதிக்கப்பட்டவனாக இருப்பேன், அதெல்லாம் வச்சிருக்கிறேன்னு. உடனே என்ன சொரண்ணா, தம்பி ஒரு ஃபோனை போடுங்கண்ணா. ஏன் நீ ஃபோனை போட மாட்டியான்னு. இல்லை என் பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோனை போடுங்கண்ணா. யோ உன் பொண்டாட்டிக்கு நான் எதுக்கியா ஃபோனை போடணுன்னு. போடுவியா மாட்டியான்னா. சரி ரொம்ப தொல்லை பண்ணுவான் போல இருக்கு, பட்டிமன்றத்துக்கு போகிறோம், இவங்கிட்ட எதுக்கு நமக்கு தொல்லைன்னு சொல்லிட்டு சரிண்ணே நம்பரை சொல்னேன்னு. பொண்டாட்டின்னு போடு தம்பி போவோம்னா. டேய் பொண்டாட்டிலாம் போட முடியாதுரா, 10 நம்பரை சொல்கிறான்றேன். என் புள்ள அவங்க அம்மா ஃபோனில் அம்மான்னு போடுறான் போகுது, என் ஃபோனில் பொண்டாட்டின்னு போட்டால் போகுது, உனக்கு போடுறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்கிறான்னா. ஐயோ கொலகார பாவி, இவங்கிட்ட சிக்கியிருக்கமேன்னு. ஆனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நடுவில், அவனை திருத்தியே ஆகணும்னு முடிவு பண்ணி அவன் இடுப்பில் ஒரு 1/4 பாட்டில் வச்சுருந்தான் நடுவில். அந்த பாட்டிலில் ஒரு ஈயை பிடிச்சி போட்டு, பார்த்தீங்களா குடிகாரர் அவர்களே, 1/4 பாட்டிலில் போட்ட ஈ செத்து போச்சு, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு. அந்த கிராமத்தான் சொன்னான் பாருங்க, 1/4 அடிச்சா வயிற்றுல இருக்க புழு பூச்செல்லாம் செத்துருன்னு தெரியுது தம்பின்னா. அங்கனையே நான் செத்துட்டேன். ஆனால் சத்தியமா சொல்றேன், என் தம்பி நாகமுத்து பாண்டியன் வந்து பேசினதுக்கு அப்புறம் அடடடடா, நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அவ்வளவு கலாய்க்கிறாங்க. சார் சிரிச்சா டீ வாங்கி கொடுக்க சொல்லுவோம்னு சிரிக்கவே மாட்டான் சார் நகரத்தில் இருக்கவன். ஒருத்தனை பார்த்து சிரிச்சிட்டோம்னா கடன் கேட்டுருவான்ட்டு சிரிக்கவே மாட்டானுங்க. வாங்கினேன் சொல்லு. இல்லை ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், சொல்லு. சொன்ன பிறகு நான் முடிவு பண்ணுறேன் நல்ல விஷயமா இல்லையான்ட்டு அப்படின்னு இறுக்கமாகவே மெயின்டைன் பண்ணிடுவேன்.
கொஞ்சம் சிரிச்சிட்டா தான் அந்த இடத்த ஃபில்லப் பண்ணி விட்டுருவேன். கேப்பில் கெடா வெட்டுவாங்க டவுனில். அதனால தான் நிறைய பேர் அந்த கேப்பே விட மாட்டாங்க. சார் முதல்ல இந்த சிட்டியில் போகிற பஸ்ஸுக்கும் கிராமத்தில் போகிற பஸ்ஸுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது சார். சிட்டியில் உங்களுக்கு ஏசி பஸ் விட்டுருப்பான் சார். அந்த ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு இவன் அவங்கிட்ட பேச மாட்டான், அவன் இவங்கிட்ட பேச மாட்டான், உருன்னே போவான் சார். ஆனால் கிராமத்தில் இருக்கிற பஸ்ஸுக்கு போய் பாருங்க, அந்த பஸ்ஸில் ஏசிலாம் இருக்காது சார், ஆனால் இளையராஜா இருப்பார் சார். அந்த பஸ்ல ஏசி இருக்காது, ஆனா இளையராஜா இருப்பாரு. பஸ்ஸுக்குன்னே பாட்டு வச்சிருக்கோம் தெரியுமா? கிராமத்துல எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? டெம்ப்ளேட்டா ஒரு 4 பாட்டு வச்சிருப்பாங்க சார். எல்லா கிராமத்துல ஓடுற எல்லா டவுன் பஸ்லயும் அந்த பாட்டு இருக்கும். கேட்டிருக்கீங்களா? துது வலையலரச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா, தூண்டாமணி வேலைக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவன் பாக்கியராஜ் பாட்டு ஒன்று வச்சிருப்பான். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? பசங்களுக்குன்னே வச்சிருப்பான். காலேஜுக்கு கிராமத்துலேருந்து போகிறவங்களாம் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அந்த பஸ்ஸில் இருக்க பிள்ளைகளை பார்ப்பான். ஊருக்குள்ள 100 பொண்ணு என்ன நினைப்பில் ஏங்குது, அத்தனையும் தள்ளி வச்சு ஒனப்பில் வாழுறேன், காசு பணம் சீர்வரிச கேட்கவில்லை நானடி, ஆசை வச்ச பாவத்துக்கு அள்ளி தர்பார் ஏனடி. இதே பாட்டா போட்டுட்டு இருப்பான் பஸ்ல. புதுக்கோட்டையில ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கான் சார். ஒரு கிராமத்துல ஸ்ட்ரைக் பண்ணிட்டான். எனக்கு ஆச்சரியமா போச்சு. என்னையா இந்த டைம்ல என்ன பிரச்சனை, ஏன் ஸ்ட்ரைக் பண்றாங்க? இல்ல, அவங்க ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவர் இறந்துட்டாராம், புதுசா எலெக்ஷன் வச்சிருக்காங்களாம், அதுக்காக மக்கள் போராட்டம் பண்றாங்க. கிராமத்து மக்கள் தன்னெழுச்சியோட ஒரு போராட்டம் பண்றானே, இந்த போராட்டத்துல என்ன வலிமையா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல போய் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓரமா நின்று கேட்கிற நடுவர்களே, கொடுக்காதே கொடுக்காதே, ஓட்டிற்கு பணம் கொடுக்காதே. கிராமத்தான் என்ன ஒரு உணர்வு பார்த்தியா அப்படின்றேன். பக்கத்துல இருந்து ஒருத்தன் மைக்கு பிடிங்கி சொல்றான், கொடுக்காதே கொடுக்காதே, பக்கத்து வார்டுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு எங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்காதே, கொடுத்தா சமமா 1000 ரூபாயா கொடு. டேய் யாரா நீங்கெல்லாம்? ஆனா சத்தியமா சொல்ற நடுவர்களே, எங்க மாமனார் இருக்காரு தெரியுமா? சாதாரணமானவர் கிடையாது நடுவர்களே. கிராமத்துல ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தவர். போன தடவை வந்த எலெக்ஷன்ல எங்க மாமனார் நின்னாரு. கல்யாணம் ஆன புது மாப்பிள்ள. நான் என் மாமனார்ட்ட சொன்னேன், மாமா முன்ன மாதிரிலாம் நினைச்சிக்காத மாமா, நம்ம ஊருக்காரெல்லாம் விவரம் ஆயிட்டான், சும்மா கும்பிடு போட்டாலாம் கொடுத்துட மாட்டாங்க மாமா, தயவு செஞ்சு ஏதாவது கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சிரு மாமா, உன் மருமாவை வந்த நேரம் தோத்துட்டேன்னு சொல்லிடக்கூடாது மாமான்னு. மாப்பிள்ள மக்கள்லாம் நம்ம ஊர்ல சொக்க தங்கத்திலையும் தங்கம் எல்லாம் எனக்கு தான் போடுவாங்கன்னாரு. நான் சொன்னேன், மாமா ஏதாவது கொடுத்துரு மாமான்னு. ஆப்போசிட் கேண்டிடேட் பார்க்குற நடுவரில் அந்த கிராமத்துல வீட்டுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துனே போறான். மாமா ஊராட்சி மன்ற தேர்தலில் இங்க பாரு மாமா டிஃபன் பாக்ஸா கொடுக்குறான் மாமா, தயவு செஞ்சு மாமா நம்ம ஒரு பலகாரம்லாம் போட்டு வைக்கிற டபரா செட்டா கொடுத்துருவோம் மாமா. மாப்பிள்ள நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் மாப்பிள்ளனார். நான் சொன்னேன், மாமா நீ கொடுக்கலனா என்ன மாமா, உன் பொண்ணுக்கு போட்ட நகையெல்லாம் இருக்குது, அடவு வச்சாவது உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன் மாமான்னு வீட்டுக்கு ஒரு டபரா செட்டு வாங்கி கொடுத்த நடுவர்களே. எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்காட்டி நீங்க பட்டிமன்றத்துக்கு மலேசியா கூப்பிட்டு போயிட்டீங்களா? போயிட்டு வந்து பார்க்குறேன், என் மாமனார் தலையில துண்டு போட்டுன்னு உட்காந்துருந்தாரு. மாமா என்ன மாமா ஊடு பலகார டப்பா கொடுத்தோம், என்ன மாமா ஆச்சு? மாப்பிள்ள அது வந்து உங்க பேச்ச, அதான் மாமா நான் அப்பயே சொன்னேன் பாத்தீங்களா, டபரா செட்டு கொடுத்தும் அவன் டிஃபன் பாக்ஸ் கொடுத்தவனுக்கு போட்டிருக்கான் அப்படின்னா மக்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி நல்லவங்க தான் போல இருக்கு மாமா. நான் பாருங்க அவர் சொன்னாரு, அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, நாம டபரா செட்டு கொடுத்தோமா பெருசு பெருசா, அவன் வெறும் டிஃபன் பாக்ஸ் தானே மாப்பிள்ள கொடுத்தான்னு நினைச்சோம், டிஃபன் பாக்ஸுக்கு 2000 ரூபா நோட்டை மடிச்சு வச்சு கொடுத்துக்கிறான் மாப்பிள்ள, அது நமக்கு தெரியாத போச்சு மாப்பிள்ள. சார் கிராமத்துல அவன் சோகத்தை கூட மகிழ்ச்சியா மாற்றக்கூடிய கலை தெரிஞ்சவன். ஆனா சிட்டியில அப்படி கிடையாது சார். நீங்க யோசிச்சு பாருங்க, சிட்டியில தான் அதிகமான ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏன்? எங்கேயுமே சிரிக்காதவன் அதிகமா எங்க இருக்கானோ அங்கதான் ஹாஸ்பிட்டல் அதிகமா இருக்கும். சார் அதிகப்படியா காசு செலவு பண்ணி ஆடிக்கார்ல போறது இல்ல சார் மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஹாஸ்பிட்டலுக்கே போகாம இருக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் சார் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நடுவர் அவர்கள் சொன்னாங்களே டெத் வீடு, நான் கிராமத்துல பிறந்தவன் இல்லையா, அந்த கிராமத்துல அந்த டெத் வீட்டுல நடக்கிற காட்சியை நீங்க பார்க்கணுமே. சொல்றாங்க கோயின்சாமி சித்தப்பா செத்துட்டான் கிளம்புங்கடா அப்படின்னா,
சிட்டியில என்ன சார் பண்ணுவான், பக்கத்து வீட்டில் ஒருத்தவன் இறந்துருப்பான், இவன் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி பிரியாணி உட்காந்து தின்னுட்டு இருப்பான். இதுதான் சிட்டியில் நடக்கிறது. ஆனால் கிராமத்தில் பாருங்க, அவன் செத்துட்டான்னு சொன்னோடனே ஆம்பளைங்கெல்லாம் வாயில துண்டை வச்சுட்டு அழுவான் தெரியுமா நடுவில் கிராமத்தில். அந்த காட்சியை நீங்கள் அந்த உருக்கத்தை அங்கே தான் பார்க்கணும். ஏன் வாயில துண்டை வச்சுட்டு அழறான் தெரியுமா? இவன் அடித்த சரக்கு அவனுக்கு தெரியக்கூடாது, அவன் அடித்த சரக்கு இவனுக்கு தெரியக்கூடாது. இதை ஒரு நுணுக்கத்தை வச்சிருக்கிறான். ஆம்பளைங்க அமைதியாக வேனில் ஏறிடுவான் நடுவில் கிராமத்தில். ஆனால் பெண்கள் பாருங்க, குடு 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 குடுன்னு ஓடி அந்த வேனில் காலை வைக்கும். வச்ச உடனே வேனில் எட்டி பார்க்கும், டிவி வச்ச வேனா வரலையா? ஏம்மா சாவுக்கு தானம்மா போறீங்க கிராமத்தில்? ஏதோ டிவி வச்ச வேனா வரல. அந்த வேன்ல ஏறின உடனே இருக்கிற எல்லா பாட்டையும் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க நடுவர்களே. அந்த கிராமத்தில் தான் அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த சாவு வீடு இருக்கிற தெரு மோன வந்து நின்ன உடனே நடுவர்களே, அந்த வேன்ல சிவாஜி கணேசன் என்ன, கமலஹாசன் என்ன, விக்ரம் என்ன, அந்த முடிய அவுத்து விட்டு என்ன அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு 2 நிமிஷம் அழுது இருக்காது நடுவர்களே, 2 நிமிஷம் அழுது இருக்காது. எம்மா நேரம் தாண்டி அழுகுறது, டீ எடுத்துன்னு வருவாங்களா மாட்டாங்களா? அதுவும் கரெக்டா பாருங்க, அழுது முடிச்சு கிளம்பும் போது ஆம்பளைங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையானதை வாங்கின்னு இருப்பாங்க. நமக்கு 10 ரூபா ஜூஸ் பாட்டிலாவது வாங்கி கொடுக்க சொல்லுங்கடி சார். இறப்பு வீட்டில் கூட ஒரு நகைச்சுவை உணர்வோடு வாழ்றான்னா அது கிராமத்தானால மட்டும்தான் முடியும் நடுவர் அவர்களே. போன வாரம் என் வீட்டில் நடந்ததை சொல்றேன், அது எவ்வளவு காமெடியா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்த்துங்க. நடுவர் என்ன பண்ணாரு, போன வாரம் தம்பி அதங்க சிதம்பரத்தில் பட்டிமன்றம் வந்துருன்னு சொன்னார். நான் முடிவு பண்ணிட்டேன், நடுவர் சிதம்பரம்னு சொல்லிட்டாரு, ஆனால் நாளைக்கு நம்ம பொண்டாட்டி வீட்டு சைடில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நாம சிதம்பரத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டோம்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா வேலையும் வாங்கிட்டு கடலூர்லேருந்து சிதம்பரம் 1 மணி நேரத்தில் போய் சேர்ந்தலாம் அப்படின்னு நம்ம பொண்டாட்டி நம்மள வேலை வாங்குவா. அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஐயா திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாருமா, கன்னியாகுமரியில் பட்டிமன்றம்னு சொல்லியிருக்காரு, நைட்டு 12 மணிக்கே நான் கிளம்பணும், நீ வேணா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறியா? இதை முன்னாடியே சொல்லிருக்கூடாதா நீ அப்படின்னு நான் சொன்னேன், நான் கூட்டு போய் விடுறேம்மா. அவங்க அம்மா வீட்டில் கூட்டு போய் விட்டேன் நடுவர்களே. விட்டுட்டு வந்து சந்தோஷம், நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் சந்தோஷமா நினைச்சதை சாப்பிட்றோம், ஆர்டர் பண்ணி சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம பாருங்க, கரெக்டா 12 மணிக்கு என் முன்னாடி ஃபோன் பண்ணா நடுவர்களே, கிளம்பிட்டியா கன்னியாகுமரிக்குன்னா. எப்படிமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, இப்பதான் பஸ்ல காலை வைக்கிறேன், உனக்கான நாலேஜ் இருக்குது தெரியுமா? எனக்கு அதெல்லாம் கரெக்டா தெரியும், நீங்க இப்பதான் பஸ்ல ஏறி இருப்பீங்கன்னா. சத்தியமா சொல்றேன், நாளையில 4 மணிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணா, திருச்சி போயிட்டீங்களா? ஐயோ ஐயோ, இப்பதான் திருச்சியில இறங்கி கன்னியாகுமரி பஸ்ல காலை வச்ச, எப்படித்தான் தெரியல, கரெக்டா கண்டுபிடிச்சிடறேன்னு. 8 மணிக்கு வீட்டுல காலிம்பையில் அடிச்சது நடுவர்களே. இந்த பால்காரனுக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் பாலை கீழே போட்டு போக வேண்டியதுன்னு, அது என்ன காலிம்பையில் அடிக்கிறான்னு கதவை திறந்த பாருங்க, என் மாமனார், என் மாமியார், என் பொண்டாட்டி 3 பேரும் வாசல்ல நின்னாங்க. என் பொண்டாட்டி கேட்டா, என்ன கன்னியாகுமரி வந்துருச்சா அண்ணா? இந்த பாருமா, நீ தப்பாலாம் நினைக்கூடாது, எங்க நடுவர் ப்ரோக்ராம கன்னியாகுமரியிலேருந்து சிதம்பரத்துக்கு மாத்தி வச்சிட்டாரு. நான் பாருங்க, எங்க மாமனார் புரிஞ்சுக்கிட்டாரு, மாப்பிள்ளை மேல தேங்காய் காய்ச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி மாடிக்கு போனார் பாருங்க. புடிச்சா என் சட்டையை நடுவர் அவர்களே, இந்த பார் எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்கன்ற மரியாதைக்காக உன்னை உயிரோட விடுறேன், இதுவே நீ பட்டிமன்றத்துக்கு போற அப்படின்னு சொன்னா அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல என்ன எழுதி இருக்குதோ அதெல்லாம் என்கிட்ட எடுத்து நீ காமிச்சிட்டு தான் பட்டிமன்றத்துக்கே போகணும்னு சொல்லிட்டாங்க நடுவர் அவர்களே. கிராமத்தில் இருக்கிறவங்க வெள்ளந்தியா இருப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள், அடுத்தவர்களை பற்றி யோசிப்பவர்களாகவும் இருப்பார்கள் நடுவர்களே. இப்படி நிறைவு செய்யறேன். என் பொண்டாட்டி கிராமத்தில் பிறந்தவர் நடுவர்களே. நீங்க முதல் மரியாதை படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த படம் பார்க்காம இருப்போம் ஐயா. போன வாரம் மாஸ்டர் ரீமாஸ்டர் வெர்ஷன் சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. கிராமத்துலேருந்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் நான் தேட்டரில் உட்கார வச்சு அந்த படத்தை காமிச்சேன் நடுவர்களே. பாட்டுன்னா பாட்டு, அப்படி ஒரு பாட்டு. ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, ஏறி உழுப்பட்டுமா, எசப்பாட்டு படிக்கட்டுமா, ஏஞ்சோட்டு பொண்டுகளாய வாழ கண்ணுகளா, அடி மாமரத்து கரமேலே. அங்கிருந்து ராதா பாட, இங்கிருந்து சிவாஜி கணேசன் அவர்கள் பாட, பாத்தியம்மா எப்படி ஒரு படம் நம்ம பாருங்க. மாமரத்து கரமேலே மயிருணத்தும் சின்னவளே, மயிருணத்தும் சின்னவளே, ஏறி உழுப்பட்டுமா
எசப்பாட்டு படிக்கட்டுமா ஏஞ்சோட்டு பொண்டுகளா எலுமிச்சம் கண்ணுகளா. என்ன பாட்டியா மலேசியா. அடடடடடா. அந்த காட்சியை என் ஒய்ஃப் கிட்ட காட்டிட்டு படம் எப்படிமா இருந்துச்சுன்னு கிராமத்துல பிறந்த என் மனைவி சொன்னா, என்ன சிவாஜி கணேசன் வில்லனா நடிச்சிருக்காருன்னு. எது சிவாஜி கணேசன் வில்லனா? ஆமா அவர் தான் வில்லன் அப்படின்னுச்சு. ஏமா நல்லா பாருமா, வடிவுக்கரசி தாம்மா வில்லி, சத்யராஜ் தாம்மா வில்லன், அவர் கதாநாயகம்மா அப்படின்னு. அவர் கதாநாயகம் கிடையாது, அவர் தான் வில்லன் அப்படின்னுச்சு. எப்படிமா சொல்ற அப்படின்னு அவ சொன்ன பதில்ல நான் ஆடி போயிட்டேன். நடுவர் என்ன சொன்னா தெரியுமா? வடிவுக்கரசி ஒரு திருவிழாவுக்காக போறா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து அவள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சத்யராஜால ஏமாத்தப்படுறா. அவ அப்படியே விட்டு இருந்தா கூட அவங்க அப்பா யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சு அவளை சந்தோஷமா வாழ வச்சிருப்பான். தான் தாய்மாமன் கஷ்டப்பட்ட கூடாதுன்னு சிவாஜி கணேசன் அவ கழுத்துல தாலியை கட்டி, ஏன் சுண்டு விரலாவது 30 வருஷத்துல உன் மேல பட்டிருக்குமான்னு கேட்கிறானே, இது எவ்வளவு பெரிய கொடுமை வடிவுக்கரசிக்கு. அப்ப சிவாஜி கணேசன் வில்லன் தானே அப்படின்னு. என்ன இப்படி சொல்றேன்னு, சிவாஜி கணேசனாவது கடைசியில ராதாவை ஒரு பார்வையாவது பார்த்தாரு. சிவாஜி கணேசனை கல்யாணம் பண்ண வரைக்கும் வடிவுக்கரசி கடைசி வரைக்கும் யாரையுமே நினைக்காம வாழ்ந்தாள்ல. அப்ப வடிவுக்கரசி தான் கதாநாயகி, சிவாஜி கணேசன் வில்லன் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க நடுவர்களே. கிராமத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆய்ந்து அறியவும் தெரியும், மற்றவர்கள் மனதை புரிந்து நடக்கவும் தெரியும். யாருக்கு மற்றவர் மனதை புரிந்து நடக்க தெரிகிறதோ அவர்களுக்குத்தான் உண்மையான நகைச்சுவை உணர்வு இருக்கும். அப்படி நகைச்சுவை உணர்வு விஞ்சி இருப்பது கிராமத்திலே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே பாட்டு அவர் பாட்டுக்கு பாட்டை ஆரம்பிச்சாரு. அது பாட்டு மாதிரி தலைப்பு ஓடிடுமோன்னு பயந்து போனேன் நான். ஏன்னா முதல் மரியாதை பாட்டை 2 பேரும் மாறி மாறி பாடினோம்னா அதுக்கே 9 ஆகி போயிடும். அவ்வளோ பெரிய பாட்டு அது. காரணம் பாட்டில் கூட, கிராமத்து பாட்டில் எவ்வளோ நகைச்சுவை இருக்குது பாருங்களேன். இந்த தில்லான மோனம்பாளுங்கிற படத்தில் ஒரு நாடக பாட்டு ஒன்று இருக்கும். மனோரமாவும் அந்த ஒரு 6 மணி பெட்டி வாசிக்கிறவன், அடே அப்பா பாண்டிகன் நான் இருக்க ஏண்டி உனக்கு நேரம் தானா தார அப்படின்ட்டு அந்த பெட்டி வாசிக்கிறவன், தில்லாண்டோமணி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன், சோக்கா பாட்டு பாடுவேன், மேக்கா ஓட்டம் ஓடுவேன், பைசாகளை போட்டு தானுங்க குதிரை பாய்ச்சல், இது கொட்டாயில கூச்சலுன்ட்டு அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ள தேட்டரே களை கட்டிரும். பார்த்துருக்குங்க. இந்த கிராமத்தில் தான் இந்த மாதிரி காட்சிகளையெல்லாம் பார்க்க முடியும். உண்மையிலேயே ஒருத்தன் செத்ததுக்கு பாட்டு போடுறதுக்கு கிராமத்தில் தான் மைக் செட்டு போடுவாங்க. கிழவனை செத்து இப்படி வச்சுருப்பான், வெறும் சோகம் பாட்டா ரெக்கார்டு பண்ணி, பல்லாக்கு வாங்க போனேன் அந்த கிழவன் வெறும் போனால் போகட்டும் போட அப்படின்னு வெறும் பார்த்து ஆடியா ஆட்டமன் அவரை தூக்கிட்டு வர்றப்ப இந்த பாட்டை போடுவேன். இப்படித்தான் ஒரு மைசூருக்காரன் வெறும் சோக பாட்டா வச்சிருந்தவன் திடீர்னு ஏதோ ஒரு பாட்டு இடையில ரெக்கார்ட் ஆகிப்போச்சு. அவனை தூக்கிட்டு எல்லாம் அழுதுட்டு வர்றாங்க. ஆடியா ஆட்டம் என்ன அந்த மாப்பிள்ளை காதலிச்சான், கையை பிடிச்சான், என்ன கையை பிடிச்சான், அங்கே முன்னால் நின்றேன் பின்னால் நின்றேன் வா வா என்றான். பணத்தை தூக்கிட்டு இருந்தவனா மாத்திரா பாட்டா மாத்திரா அப்படின்னு சொன்னா அடுத்த சோக பாட்டுக்கு போயிட்டாங்க. உலகே கரெக்ட், வாழ்வே மாயம், நிலையேது நாம் காணும் சுகமே மாயம் அப்படியே போயிட்டு இருக்காங்க. திருப்பி ஒரு சந்தோஷமான பாட்டை போட்டான். மச்சான ஏன் மச்சான பார்த்து வெளுத்துட்டாங்க அந்த மைசெட்டுக்காரனை. சம்பளம் கிடையாதுடா நாய, எவ்வளவு சோகமா நாங்க பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன், மச்சான பார்த்தீங்களா வான்ட்டு. அதே மாதிரி கல்யாண வீட்டில் மாறி பாட்டு போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பொண்ணு மாப்பிள்ளைய வாசலில் நிப்பாட்டிட்டு ஒரு பாட்டு எப்பயுமே ரெகுலராக, நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துலேருந்து அந்த பாட்டு தான். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. பொண்ணு மாப்பிள்ள வந்துருச்சு, பாட்டை போடுறா அப்படின்னா அவன் என்ன கேசட்டை வச்சுருந்தானோ, என்ன சீடியை ஒரு சீடி அவசரத்தில் எடுத்து போட்டு விட்டான்.
என்ன பாட்டை போட்டான் தெரியுங்களா? பொண்ணு மாப்பிள்ளை இதில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது அந்த பாட்டு. பார்த்தா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. எது சுடுகாட்டு பாட்டை போட்டான். பொண்ணு மாப்பிள்ளை இப்படி வாசலில் காலை எடுத்து வச்சுட்டு ஐயோ இன்னும் ஒரு 5 நாள் கழித்து கூட போகலாம், சகனம் சரியில்லைன்ட்டு அந்த மைசெட்டுக்காரனுக்கு வெளுத்தெறிஞ்சிட்டாங்க. இன்னொரு மைசெட்டுக்காரன் ஒரு இடத்துல பாட்டை போட்டு அவனை அடித்து ரைட் மரத்தில் கட்டி வச்சுட்டான். என்னடானா அகில இந்திய ஜோதிடர்கள் மாநாடு. அங்கே போய் என்ன பாட்டை போட்டு விட்டான்னா, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும். ஜோசியக்காரங்க விடுவாங்களா? ஏன்டா நாங்கள் அதுக்கு தான் மாநாடு போட்டு வச்சுருக்கோம், இப்படி ஒரு பாட்டை போட்டு எங்கள் பொழப்பையே கெடுத்து விட்டானேடான்ட்டு அவனை வெளுத்துருக்காங்க. ஒரு மை செட்டில் இவ்வளவு மேட்ரு இருக்குது. நிறைவாக இந்த நகரத்திலே அப்படிங்கிற அணியில் பேச உங்களுடைய அபிமானம் பெற்ற கவிஞர் இனியவன் வருகிறார். வாங்க. நடுவருடைய தாத்தாவிற்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும், அவருக்கு பிறந்த நடுவருடைய அப்பாவுக்கு 10 பிள்ளைங்க. குடும்பமே இப்படி தான் இருந்திருக்கு. இப்போ ஒன்று இதெல்லாம் கேட்டாங்களா? என்ன திருவண்ணாமலையில் தாசில்தார் சென்சஸ் எடுக்கிறது எப்படின்னு கேட்டாரா? லியோனியோட திண்டுக்கல்ல எப்படியா சென்சஸ் எடுத்தாங்கன்னு தாசில்தார் மேடம் கேட்டாங்களா ஒன்றையா? இல்லை டிஆர்ஓ ட்ரெயினி தான் கேட்டாங்களா? திண்டுக்கல்ல லியோனி வீட்டில் எப்படி 50 வருஷத்துக்கு முன்னாடி சென்சஸ் எடுத்தாங்கன்னு. அதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா தாத்தாலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. விட்டு போவேன், அதை இங்கே வந்து எதுக்கு சொல்கிறேன். அதில் எங்கள் தாத்தாவுக்கு பாராட்டு. 1965 இறந்துட்டார். அவருக்கு இப்போ பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்காரு. இல்லை இவங்க சந்தோஷமாக இருந்து நாட்டோட மக்கள் தொகையை 110 ஆக்கிடுவாங்களாம். நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை கிடைக்காம படித்து வேலை கிடைக்காம தெரு அலையணுமா? என்னன்னு கேட்டால் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்த நாடே. இனியவா எங்கள் அப்பா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மீறினதுனால தான் லியோனி பிறந்தேன். 2 பெருக இன்பமாய் வாழ்க, 2 பெற்றால் இன்பமயம்னு ஊரே எழுதி போட்டிருந்தாங்க. எங்கள் அப்பா அந்த சட்டத்தை மதிச்சிருந்தா 3வது பிள்ளை நான் பிறந்திருப்பேனா? எங்கள் அப்பா சட்டத்தை மீறினதுனால பிறந்தவன் லியோனி. அதனால் அந்த கால வாழ்க்கையை ஒப்பிடாத. ஆட்சித்தலைவர், துணை ஆட்சித்தலைவர் இங்கே இருக்கார். லியோனி சாரோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க அப்பா அப்போவே சட்டத்தை மீறி இருக்காரு. அவங்க அப்பா இப்போ இல்லை. எனவே அவர் அப்பாவுக்கு தர வேண்டிய தண்டனையை அவருடைய மகன் பெற்றுக்கொள்வார் என்று இந்த மாமன்றத்தில் வைத்துக் கொள்கிறார். அதாவது தாசில்தாருங்கிறவர் வெறும் வட்டாட்சியர் மட்டும் இல்லை, அவர் 2nd கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு. அதனால் உண்மையிலே இப்போ என்னை குற்றவாளி கூண்டில் ஏற்றி 1 வாரம் எனக்கு தண்டனை கொடுக்கறது கூட அவங்களுக்கு பவர் இருக்குது தாசில்தாருக்கு. நீ வேற ஏன் பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்க? நீங்கள் மட்டும் ஏற போகிறதில்ல, அந்த 3 பேர் ஏற போகிறாங்க பாருங்க. அது தணிகவேல், நாங்கள் எலெக்ஷனுக்கு காசு கொடுத்தோம், டப்பா கொடுத்தோம், அதுவே பெரிய கேஸு. இப்போ இந்த ஆள் இல்லாமல் அவங்க மாமனாரையும் சேர்த்து உள்ள இருக்கணும். எல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 கேமரா 6 கேமரா ஆகுது, தப்பிக்கவே முடியாது. இப்போ இவங்க மாமனார் பொண்ணு கொடுத்த பாவம் இல்லாமல் ஏதோ பொண்ணு கொடுத்தே தப்பு, இதில் வேற உள்ளத்துக்கு வைக்க போகிற வேலையை தணிகவேல் கிராமத்துக்காரன் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? நல்ல வேலையை பார்ப்பான். அதில் விஜயகுமார் வந்து மிஸ்டர் இனியவன், நகரத்தில் என்ன இருக்குது? நான் தான் திருப்பி கேட்குறேன், நகரத்தில் தான் ஒன்றும் இல்லையே, நீ உங்கள் ஊரில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு மெட்ராஸ் வந்த? யோக்கியமாக இருந்தா நீங்க ஊர்லயே இருக்க வேண்டியதானே. ஊரை விட்டு ஊர்ல கோமணத்தை கட்டிட்டு வெறும் மேலோட விவசாயம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. களைப்பேத்துக்குன்னு போக வேண்டியதானே. மெட்ராஸில் எதுக்கு ப்ரொபோசர் வேலை? அதில் வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பஞ்சு டைலாக்கு, கொண்டுட்டு வாங்க தூக்கிட்டு வாங்கன்னு, கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க. இவ்வளோ விவேகானம் பேசுறிய, ஏன் உன் பொண்ணை மெடிக்கல் காலேஜ் சேர்த்த? கேட்போம் இல்லையா? இப்போ உன் பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறாள்ல, இதெல்லாம் பண்ணுவாங்களாம். ஆனால் யோக்கிய மாதிரி மேடையை கிடைச்ச உடனே அப்படியே கம்முன்னு அகப்புச்சுப்புன்னு. சார், நான் படிக்கிற காலத்தில் எங்கள் தமிழாசிரியர் சொன்னார், ஆயுத எழுத்து நடத்துனார். இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. ஆயுத எழுத்து என்பது உயிரையும் உயிர்மையையும் இடையில் தாங்கி வரும் ஆயுதம். இதான் அவர் நடத்துனது. உதாரணத்துக்கு எஃகு ஏ உயிரெழுத்து, கு உயிர்மை எழுத்து, நடுவில் வரணும். இந்த சிட்டியில் இருக்கிறவனுக்கு ரொம்ப அறிவு அதிகம் தெரியுங்களா? எனக்கு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்தது, இந்த அக்கை நடுவில் தான் போடுவான்லா, முன்னாடி போட மாட்டான்லா. பக்கத்தில் என் கூட படித்த அருள்முருகன் ஒரு பையன், அவங்ககிட்ட கேட்டேன், டேய் இந்த அக்கை முன்னாடி போடுவான்ல. அவர் பெரிய ப்ரொபோசர். அவர் அந்த நாய் என்னுடைய தமிழில் கம்மி.
உடனே அவர் சொல்றார், உயிரையும் உயிர்மையும் அதெல்லாம் வேணாம், முன்னாடி போடுவாங்களா போட மாட்டாங்களா எனக்கு தெரியாது, நீயே கேட்டுக்கிட்டார். எங்கள் தமிழ் ஆசிரியர் புலவர் ஜெகதீசன் கேட்டேன், ஐயா இந்த அக்கை முன்னாடி போடுவீங்களா போட மாட்டீங்களா? அவர் தொல்காப்பியர் என்ன சொல்கிறார், தொல்காப்பியர்லாம் சொல்கிறதெல்லாம் நிறுத்துங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படி இல்லைடா, உயிர் அதெல்லாம் வேணாம் சார், முன்னாடி போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு. போட முடியாதுன்னு உடனே நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அப்போ வந்து சென்னை தொலைக்காட்சி மட்டும் தான் இருந்தது. அதில் இந்த செய்தி வாசிப்பாளர் ஒரு அம்மா பேர் இருந்தாங்க, அந்த பேர் பாத்திமா பாபு. அந்த அம்மா பேரை போட மட்டும் அக்கு பாத்திமா பாபுன்னு போட்டானுங்க. நான் கேட்டேன், இந்த பாத்திமா பாபுக்கு அக்கா முன்னாடி போடுறீங்களா, உங்கள் தொல்காப்பியர் என்ன பண்ணியிருந்தாருன்னு கேட்டேன். சார் நீங்கள் நம்ம இவ்வளோ இது பண்ணுறோம்ல, அந்த தமிழாசிரியர் சொன்னார், அந்த அம்மா பேர் பாத்திமா பாபே கிடையாது, அந்த அம்மா பேர் ஃபாத்திமா பாபு. ஃபா என்ற ஆங்கில எழுத்துக்கு அக்கு போடலாம்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்தார். சிட்டியில் இருக்கிறவ யோசிப்பான் சார், எங்கள் ஸ்கூலில் வெள்ளிக்கிழமை நாடகம் போடுவாங்க, வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஸ் நாடகம் போடணும். அதில் ஒரு நாடகம் நான் தயாரித்த நாடகம். இயேசுநாதருடைய 12 சீடரில் இருக்க ஒரு சீடர் தோமையார். அவர் வந்து சென்னையில் சின்னமலையில் வந்து செத்து போனார். அவர் எப்படி செத்தார்னா, அவர் உட்காந்து ஜெபம் பண்ணுவார், பின்னாடி வந்து ஒருத்தர் ஈட்டியில் குத்தி அவர் செத்து போனார். தான் வரலாறு. அவர் நாடகத்தை நான் ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அவர் செத்த போது எனக்கு ஒன்றும் வருத்தமே வரல. என்ன அந்த இவ்வளோ பெரிய மனுஷன் சாவறான், ஒன்றுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரிலாம் உட்காந்து வடிவேல் சொல்லுவானே, கழிவறையில் உட்கார்ந்து கொண்டு கண நேரம் யோசிக்கிற பொழுது உதித்தது சிந்தனைன்ற மாதிரி வீட்டில் உட்காந்து யோசிச்சிட்டேன். சூப்பர் ஐடியா, வயிற்றில் பலூனை கட்டிடுவோம், உள்ள ரெட்டிங்கை போட்டுருவோம். நம்ம ஸ்கூல் ஃபாதர்கிட்ட தானே அங்கி வாங்கியிருக்கோம் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு. இவன் பின்னாடி குத்தும் போது ஏசுவேன்னு சொல்லிட்டு பலூனை பிடிச்சி அமுக்கி உடச்சிட்டான்னா ரத்தம் வந்துடும், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கிட்ட படித்த பையன் பாலமுருகன், அவன் தான் அந்த தோமையாராக வேஷம் போட்டான். நான் ஸ்க்ரீன் பின்னாடி நின்றுக்கிறேன். இந்த ஈட்டி எரியறதில் ஒரு ஈட்டி வச்சுருப்பானுங்கள்ல, அதை எடுத்துன்னு வந்து அவர் ஜெபம் பண்ணிக்கிறார், முட்டி போட்டு இயேசுவே அப்படின்னுக்கிறார். பின்னாடி குத்துன உடனே இவன் பலூனை பிடிச்சி இயேசுவே நான் பாருங்க, பலூன் இந்த பக்கம் வந்துச்சு. இயேசுவே இயேசுவே பலூன் ஓடினே இருக்குது. நான் ஸ்க்ரீன் பின்னாடி பதறேன், டேய் ஊந்து செத்து தொலைனா அப்படின்னு பாருங்க. அவன் வாங்கின காசை விட அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சான். விழுந்தான் பாருங்க, விழுந்த உடனே பலூன் வெடிச்சிச்சு. வெடித்த உடனே மல்லாக்க பார்த்து வலிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த குத்துனவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ரத்தம்லாம் வருது, நம்ம தான் இதாகிடுச்சுன்னு அவன் பாத்ரூம் போக, ஸ்கூலில் இருக்கிற பசங்களாம் அலறிச்சு ஓட. எங்கள் ஹெட்மாஸ்டர் ஃபாதர் தாமஸ் வந்து சொன்னார், அவர் பேசுறது இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. அன்புக்கினிய மாணவ செல்வங்களே, நம்முடைய இயேசு அன்பை போதிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். கடந்த 70 ஆண்டுகளாக இந்த பள்ளிக்கூடத்தில் வெள்ளிக்கிழமை ஆனால் நாடகம் போடுவது வழக்கமாக இருந்தது. இன்று முதல் நாடகமே நடக்காது. அது முடிஞ்ச பிறகு கிளாஸுக்கு வந்து உட்கார்றேன். எங்கள் மேக்ஸ் மாஸ்டர் கேட்குறாரு, எவன்டா இந்த வேலையை பார்த்துதுன்னார். எல்லா பயிலையும் வந்து யூடியூப் ப்ளூட்டஸ் போய் சார் இவன் தான் சார்ன்ட்டானுங்க. ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டால் நான் சொன்னேன், சார் இல்லை சார், ஒரு பெரிய ஆள் இறந்தாருன்னா அந்த ஒரிஜினாலிட்டி நல்ல வேலை அந்த ஆள் முதுகில் குத்துனானுங்க, கழுத்தறுத்து போடுறதுலாம் என்னடா ஆயிருக்கும், ஹெட்மாஸ்டர் தூக்கி உள்ளே வச்சிருப்பானுங்கடா, ஸ்கூலை இழுத்து மூடி இருப்பானுங்கடா. அதாவது கிரியேட்டிவிட்டி இருக்குங்களே அது இருக்கும். இவர் சொல்கிறாருங்களே, இங்கே வந்து கிராமங்களில் வந்து பஸ் வருது, இந்த பஸ்ஸெல்லாம் இளையராஜா இருப்பார். ஆமாம் இருப்பார், நான் இல்லைன்னு சொல்லியே. இளையராஜாவை கோடம்பாக்கம் என்ற நகரத்தில் வந்து தான் டியூன் போட முடிஞ்சதை தவிர பண்ணைபுரம் என்ற கிராமத்தில் போட முடியல. நீங்க என்ன கிராமத்தில் அப்படியே வாரி வாரி கொடுக்குற மாதிரி சார் பசங்க யோசிக்கிறாங்களா. இன்னைக்கு நான் சமீபத்தில் இந்த பாசமலர் படம் பார்த்தேன். இந்த பாசமலர் படத்தோட கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சிவாஜி கணேசன் கடைசி சீனில் ஒரு டைலாக் பேசுவார், கைவி சம்மா கைவி கடைக்கு போகலாம் கை மிட்டு செத்து போடுவார். அண்ணேன்னு சொல்லிட்டு அதுவும் செத்துரும், அவங்க தங்கச்சியும். நான் அழுதுகிட்டே இருந்தேன். என் பையன் இது பார்த்தான், பாத்தியாடான்னு. என்னப்பா காமெடி பண்ணிக்கிறானுங்க 2 பேரும். என்னது டேய் அண்ணன் தங்கச்சி எங்க நீ சாவர மாதிரி அத்தை சாவதா பார்க்கலான்றான். அவனுக்கு அத்தை மேல என்ன காண்டுன்னு தெரியல. இல்ல அவர் வந்து அவர் தமிழ் ப்ரொஃபஸர்ல ஆணையும் சாப்பிடும் பூனையும் சாப்பிட்டான் மண்ணா. எங்களுக்கு தமிழ் புலமை இருக்கிறது, கிராமங்களில் இருக்கிறது, நகரத்தில் இருக்கா. நான் என்ன கேட்குறேன், சார் நீங்கள் வாத்தியார் தானே, எத்தனை வருஷம் வாத்தியார் இருந்தீங்க? நீ என்ன பெரிய இன்டர்வியூ மாதிரி இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பிள்ளைய, உங்கள் அப்பாவுக்கு ஏன் இப்படி பிறந்தாங்க, என்ன உங்கள் அப்பா ஏன் இப்படி பெற்றாரு, இதெல்லாமா 33 வருஷம் வாத்தியாராக இருந்தேன். இப்போ எதுக்கு? சயின்ஸ் வாத்தியார். சயின்ஸ் வாத்தியார். ஓஹோ, அப்பா அவர் தான் கரெக்டு. இந்த வட்டம் இருக்குல்ல, வட்டம் அது 4 துண்டா போட்டால் தமிழில் ஒரு துண்டுக்கு என்ன பேர்? கால் வட்டம். கால். 3 கால் சேர்ந்தா முக்கால். முக்கால் ஃபுல்லாகுமா?
நீ என்ன ஏதோ நம்பர் கடையில் கேட்க வேண்டிய இல்லை இல்லைங்க, நான் என்ன கேள்வி கேட்குறேன், முக்கால் முழுசாகுமான்னு கேட்குறேன். ஆகாது. ஆகாது, கரெக்ட். அதான் வாத்தியார்கிட்ட கரெக்டாக கேட்டுனுங்க. வாத்தியார்னா சும்மாவா? அவர் கரெக்டாக சொல்லுவார். சட்டப்படி முக்கால் வந்து முழுசாகாது. இல்லை ஆகுமான்னு கேட்குறேன், முக்கால் முழுசாகுமா? ஆகாது. ஆனால் என் கவிஞன் யோசிச்சான் பாருங்க, முக்காலா முக்கா ஃபுல்லா லேலா. ஓ லேலா, அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 3 கால் முக்கால், முக்காலா முக்கா ஃபுல்லா, 750 ml தான் ஃபுல்லுன்னு கேட்குறான். இது லைன் அர்த்தம் போய், ஆனால் அது லா, சட்டப்படி அது ஃபுல்லு. புரியுதுங்களா? இப்படி மேக்ஸ் மாதிரி படிக்கணும் யார்? விஜயகுமார். என்னவோ பூனையை சாப்பிட்டது ஆணையை சாப்பிட்டது. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரே பாட்டில் 4 சப்ஜெக்ட் எடுத்து வந்துடுறீங்களா? பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் பாட்னி, வண்ணத்து ஓவியங்கள் அதிசயம் ஜுவாலஜி, துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் பிசிக்ஸ். நடத்த முடியுமா உன்னால? இன்னும் காலகாலமாக கதை பூனை நாயின்னு பாடம் நடத்திருக்கிறார் சார். சென்னை நீங்கள் இந்த நகரங்களில் வந்து பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் பஞ்சடையில் பேச வந்துடுறீங்களா? பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் எவனும் பைத்தியம் நினைக்க முடியாது. நான் ஒருத்தர் பைத்தியத்தை கூப்பிட்டு போனேன். அவன் என்கிட்ட இருந்து கூப்பிட்டு போகிற வரைக்கும் அடம் பிடிச்சினே இருந்தான் சார். பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் கேஷுவாலிட்டி போகணுன்னு அவன் போய் டாக்டர் எப்படி நிற்கிறாங்க. எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா நம்மள பைத்தியன்றவானுக்கு பொழுது. நான் வாசலே நின்று அவனை பார்த்துட்டே இருக்கேன். அவன் டாக்டர்கிட்ட பேசினான், சார் சார் என்ன எல்லாரும் பைத்தியன்றாங்க. நான் பைத்தியமா? அந்த டாக்டர் அதுக்கு மேலே நடிக்கிறார். இல்லவே இல்லை தம்பி. யார் உன்னை சொன்னா? அவர் தான் சார் சொல்கிறேன். சார் அவனை கூட்டு வரதுக்கு 1 மணி நேரம் நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். டாக்டர் பார்த்து, அவர் தான் சார் பைத்தியம், நீங்கள் பைத்தியமே கிடையாது, 4 பேருக்கு நல்லபடியாக வெளியே வந்து சொல்லுங்கன்னா முடிஞ்சிச்சு. ஒரு பைத்தியார் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் உட்காந்துன்னா திடீர்னு கவர்னர் விசிட்டு இந்த பைத்தியார் ஹாஸ்பிட்டலில். எல்லா பைத்தியத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டானே. எல்லாரும் எழுந்துக்கணும், வணக்கம் பேர் சொல்லணும். வணக்கம், என்னுடைய பெயர் விஜயகுமார், படுத்துக்கோ. வணக்கம், என்னுடைய பேர் தணிகவேல். கவர்னர் வந்தார் அந்த நாட்டில். நேராக போனார், ஒரு பைத்தியத்தையே கேட்குறாரு. ஒரு பைத்தியமும் ஏன் பேசுது. ஒருத்த மட்டும் கால் மேலே கால் போட்டுன்னு பார்த்துருந்தான். டாக்டர்ல ஏன் கால் மேலே கால் போட்டு, டேய் கவர்னர் வந்திருக்கார். அவர் சொன்னார், இருங்க தம்பி, நான் வணக்கம், நான் தான் அமெரிக்காவோட இந்த மாகாணத்துடைய கவர்னர்னு. நான் கூட தான் அமெரிக்க அதிபர்னு சொன்னேன். நம்பினானா? 2 ஊசி 1 சாக்கு சரியாயிடும். 8வது நம்பர் பெட்டு காலையில் போய் படுத்துக்கணும். சார் சிட்டிலாம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, பயங்கரமான ஆளுங்க. இவர் சொல்கிறாரு, கிராமங்களில் அப்படியே வெள்ளேதி கீழ்ச்சிங்க. நீங்கள் சார் மெட்ராஸில் உட்காந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறான் சார், சினிமா தேட்டரில் உட்காந்து புக் பண்ணுறான். எந்த சீட்டில் பக்கத்தில் எவன் உட்காந்துக்கிறானே தெரில. ஆனால் உங்களால் உட்கார முடியுமா? இன்ன வரைக்கும் ஜாதி பார்க்குறீங்க. இன்னைக்கு வந்த செய்தி, ஒரு பையன் பொண்ணை காலேஜ் தான் கூப்பிட்டு போய் பாட்டி வீட்டுக்கு போனான். அப்பங்காரன் வந்தான், பையனை வெட்டினான், பொண்ணை வெட்டினான், பெத்த தாயை வெட்டான். அயக்கத்தனம் இல்லையா இது? எங்கே நீங்கள் என்னவோ கிராமங்களில் வாழ்றீங்க, இன்னும் மனுஷங்களாகவே மாறலையே. புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி அவர் பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், அவர் ஒரு குளத்தில் போய் தண்ணி குடித்தார். நடந்த சம்பவம். அவர் ஒரு குளத்தில் வந்து இறங்கி தண்ணி குடிக்கிறார். மாடு குடிக்குது, நாய் குடிக்குது, பன்னி குடிக்குது, மனிதன் குடிக்க கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு குளத்தில் இறங்கி தண்ணி குடிச்சாரு. மறுநாள் எந்த செய்தி தெரியுமா? இந்தியாவில் அந்த செய்தியை மறைச்சிட்டானுங்க. மறுநாள் என்ன நடந்தது? அந்த குளத்தில் போய் சாணியை கரைச்சிட்டானுங்க. சரி, இது எந்த காலம்? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு. 100 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் ஒரு குடிக்கிற தொட்டியில் போய் மலத்தை கலக்குறீங்களே. நான் என்ன கேட்குறேன், கிராமங்களில் மனுஷங்களா இருக்கீங்களா இல்லை மிருகங்களா இருக்கீங்களா? குடிக்கிற தண்ணியில் கலக்கிற இந்த கேவலத்தை எங்கே போய் சொல்லுவீங்க? சென்னையில் பண்ண முடியுமா சார்? பரபரப்பாக தான் சார் போவான். அவனை யாரும் நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது, அவன் பாட்டு ஓடிட்டு தான் இருக்கான். இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நான் கூட டக்குன்னு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவான். இன்னைக்கு அவன் கண்டுபிடிச்சி தான் ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. ரத்தம் வேணுமா, ஒரு ஆப்பில் தட்டு வந்துடுது. இங்கே இரக்கம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்கிறது, சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்கிறது. உங்கள் மனதிலே நிறைய வக்ரங்கள் இருக்கிறது. எனவே கலைந்து விடுங்கள், நகரத்துக்கு நகர்ந்து வாருங்கள், நாங்கள் உங்களை வாழ வைக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக 4 பேரும் பேசிட்டாங்க. இவ்வளவு நேரம் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, ஒரு 10 பேர் எந்திரிப்பீங்க. நம்ம பிஏ ஜெனரல் சார்கிட்ட, வெற்றிவேல் சார்கிட்ட, சார் ஜனங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லலான்னு நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா, ஒருத்தர் கூட இது வரைக்கும் எந்திரிச்சு போகல. இப்போ பட்டிமன்றத்தோட தலைப்பு கிராமமாக நகரமாக இல்லை,
திருவண்ணாமலையா திண்டுக்கல்லா அப்படின்னு ஆகிப்போச்சு. உண்மையிலே உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைஞ்சிருச்சு. வெற்றி எங்கள் திருவண்ணாமலையினுடைய ரசிக பெருமக்களுக்கு தான். யாருமே என்ன சிரிப்பு சத்தம் பாருங்க, ஒருத்தர் கூட இது வரைக்கும் அந்த மலர்ந்த முகங்களை பார்ப்பது உண்மையிலே அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். அது எந்த வேலையை செஞ்சாலும் நம்ம ரசித்து செய்யணும், அதுதான் முக்கியம். ரசித்து செய்யாத எந்த வேலையுமே நமக்கு உருப்படாது. ஒரு இட்லி சாப்பிட்டா கூட அதை ரசித்து சாப்பிட்ணும். சில பேர் பார்த்தீங்கன்னா குருட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி கப்பு 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 கப்புன்னு என்னடா சாப்பிட்டா என்னமோ கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை அப்படின்னா அது 40 வயசுக்கு மேலே இருக்க முடியாது அந்த குறுப்பெல்லாம். ஆனால் ஒரு பழைய சோறு ஊறுகாயை கூட ஒரு 5 வெங்காயத்தை வச்சுட்டு அப்படி ரசித்து அப்படியே ஒரு இழுப்பு கொடுப்பாங்க பாருங்க. சில பேர் காஃபி குடிக்கிறத பார்க்க நமக்கே ஆசையாக இருக்கும். சில பேர் வந்து கல் குடிக்கிற மாதிரியே குடிப்பாங்க காப்பியாக கடன் கொடுத்து. என்ன குடிச்ச டீயா காஃபியா ஞாபகம் இல்லை. இவெல்லாம் மனுஷ ஜாதியே கிடையாது. என்ன சாப்பிட்றோமோ அதை ரசித்து சாப்பிட்ணும், ரசித்து ஒரு வேலையை செய்யணும். என்னடா பட்டி பண்ணுறான் நடுவர், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இங்கிட்டு 4 பேர் பேசுகிறேன், இங்கிட்டு 4 பேர் பேசுகிறேன், 4 பேர் பேசுகிறதையும் பொறுமையாக கேட்டுவிட்டு இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறது, இது ஒரு பொழப்பா அப்படின்னு என்னை தட்டேற்றுவாங்க. நான் சொல்கிறேன், டேய் 2 மணி நேரம் நான் பேச பேச ஒரு 5000 பேர் உட்காந்து சிரித்து மகிழ்ந்து கேட்குறாங்க பாருங்கள். அந்த சிரித்த முகங்களை பார்க்குற மாதிரி ஒரு குடுப்பின உலகத்தில் வேறு யாருக்குடா கிடைக்கும்? இது போதுண்டா வாழ்க்கையில் எனக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் இன்புற்று இருப்பது ஒன்றே அறியாமல் வேறொன்றறியேன் பராபரமேன்னார் பாருங்க. அதனால் கிராமத்தில் இன்றைக்கி எப்படி நகைச்சுவை, நகரத்தில் இன்றைக்கி எப்படி நகைச்சுவைன்னா பைத்தியகாரங்களை பற்றி பேசினார். கிராமத்தில் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் இப்படி தான் ஒரு டாக்டரு பைத்தியங்கள்லாம் தெளிஞ்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பைத்தியத்தை டெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு 50 ரூபா நோட்டையும் ஒரு 500 ரூபா நோட்டையும் வச்சுருக்காரு. வச்சோன்னே அவன் 500 ரூபா எடுத்துட்டான்னா அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தான். அவன் 50 ரூபா எடுத்தான். ஆஹா தெரியல அப்படின்ட்டு டெய்லி 50 ரூபா 500 ரூபா 50 ரூபா 500 ரூபா வச்சுக்கிட்டே இருந்திருக்க. ஒரு மாதம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த பைத்தியக்கார பேஷண்ட்டு பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே தெளிஞ்சிருச்சுடா, அப்புறம் ஏன்ட்ட 500 ரூபா எடுக்கலை? 500 ரூபா எடுத்திருந்தால் தெளிஞ்சிருச்சுன்னு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து 30 நாளாக 50 ரூபா எடுத்து கிட்டத்தட்ட 1500 ரூபா நான் சம்பாரிச்சிட்டேன்டா. உண்மையிலே டாக்டர் தான் பைத்தியமே ஒழிய இவன் பைத்தியமே கிடையாது. எவ்வளவு தெளிவாக இருக்காங்க பாருங்கள். நம்ம டவுனில் இருக்கவனையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினைப்போம். அங்கே நடக்கிற சம்பவங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியான சம்பவமாக இருக்கும். இன்றைக்கி கிராமத்தில் ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அம்மா போயிட்டு வரட்டா அப்படின்னு போவான், ஒரு பஸ்ஸில் ஏறுவான், போயிடுவாங்க. ஆனால் டவுனில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளையை பெறப்பட வைக்கணும்னா அந்த வீட்டில் 2 பேரும் வேலைக்கு போகிற வீடாக இருந்தால் நரகத்தை பார்க்கணும்னா நீங்கள் அந்த வீட்டை பார்க்கலாம். காலையில் 7:30 மணிக்கு அந்த அம்மா தலையை சீவிட்டு இப்படியே கிளிப்பை மாட்டிக்கிட்டு வீட்டில் புருஷனுக்கு தனியாக டப்பால் சாப்பாடு பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மா தலை சீவிட்டு இருக்கப்போ வருவேன், மயன் ஏம்மா என் டவுசர் எங்கே அப்படிமா? டே கோப்பா சும்மா தானே உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட கேள்றா டவுசர் எங்கன்னு தேடி கொடுப்பாரு. அவர் டவுசரே எங்கே இருக்குன்னு தெரியாமல் காலையிலேருந்து டென்ஷன் ஆகிருக்காருன்னு இந்த அம்மா புருஷனுக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில, பிள்ளைக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில, இந்த 2 குரூப்புகளுக்கும் டவுசர் தேடி கொடுக்கறதுக்கா எங்கள் அப்பன் திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு கட்டி கொடுத்தேன். ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அவனை பிறப்பட விட்டு அந்த டவுனில் அந்த பயலுகளை பிறப்பட வைக்கிற காட்சி பாவமாக இருக்கும். அவனுங்களை ஷூவை கட்டி டையை போட்டு அதை கட்டி இதை கட்டி அப்படின்ட்டு இப்படி தலையை சீவி அவன் பின்னாடி அந்த பேக்கை மாட்டிட்டு போயிட்டு வரேன். பஸ் வந்துருச்சு போகலாம் நரகத்துக்கு போகிற மாதிரி போகிறானா, பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி எவனாவது போகிறாங்களா? இன்றைக்கி டவுனில் அப்படி டவுனில் பாருங்கள் எல்லாம் இனிவன் சொன்ன மாதிரி வேகமாக தான் நடப்பாங்க, மெதுவாகவே போக மாட்டான். ஏன்டா அப்படி வேகமாக போகிறீங்க அப்படின்னா, மெதுவாக போனால் சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சிடுறாங்க, அதனால தான் ஃபாஸ்ட்டாகவே நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. கிராமத்தில் எல்லாம் ஒரு மோட்ரு பம்புக்கிட்ட உட்காந்து லவ் பண்ணுவாங்க, அல்லது நாங்கிட்ட எங்கிட்டாவது வயக்காட்டில் சந்திப்பேன். அது திருவிழாக்கல்ல வந்துரு மாரியம் திருவிழாக்கு அப்படின்னு நடுவில் கரகாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆடு வெட்டி பூசதாரண்டி கண்ணேண்டி நம்பள் திங்கு தக்குதன் இவங்க 2 பேரும்
என்னென்ன ஒரு ஆக்ஷன்லேயே பரிமாறுவாங்க தெரியுமா கிராமத்தில்? என்ன அர்த்தம் நேரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் செய்யாதையா நான் செஞ்சிட போகிறேன். 5 மணிக்கு உங்கள் அப்பா பக்கத்து ஊருக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்துரு உடனே அந்த பிள்ளை ஆக்ஷன் பண்ணால் பக்கத்தில் இருக்க பொம்பளையை பார்த்துருவாங்கன்ட்டு அதில் எவ்வளோ மீனிங் இருக்குது தெரியுமா? நீங்கள் 1.5 பக்கம் எழுதுனா கூட அவ்வளோ விஷயத்தை கன்வே பண்ண முடியாது. அந்த கிராமத்தில் அப்படி லவ் பண்ணுவாங்க. ஆனால் டவுனில் நீங்கள் மத்தியானம் மெரினா பீச்சில் பாருங்கள், மத்தியானம் 1:30 மணிக்கு நம்ம ஊர் கிராமத்துக்காரங்க என்னடா இவ்வளவு கொடை விற்றுக்கிட்டு இருக்காங்க, கொடை கலர் கலராக விற்கிறாங்க, போய் வாங்கிட்டு வரலாம்டான்ட்டு கொடை வாங்கலாம்ட்டு மத்தியானம் 1:30க்கு பீச்சுக்குள்ளே போகிறேன். ஒவ்வொரு கொடைக்குள்ளேயும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் உட்காந்து. மத்தியானம் 1:30 மணிக்குடா. அந்த வெயிலில் இவனுக்காவது லவ் வருமா? முதலாவது அந்த வெயிலில் கொடையை பிடிச்சிட்டேன் அப்படின்னு வேர்க்கல்லையை தின்னுக்கிட்டு அந்த வெயிலில், கிராமத்தில் அந்த வெயிலெல்லாம் அவனுக்கு லவ்வே வராது. அவனுக்கு சாயந்தரம் தான் நானும் ஏரிக்கர மேலிருந்து 8. இது காதலா? இல்லை அந்த கொடையில் மத்தியானம் உட்காந்துக்கிட்டு ஞான்னு வெள்ளரி பிஞ்சை தின்னுக்கிட்டு கருமம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகரத்தில் இது என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு. இதைத்தான் கண்ணதாசி எழுதினார். மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெதுவா போறவுக யாரும் இல்லை, இங்கே சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை, அம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணலே, அநியாயமா தாடியோ. மெட்ராஸில் ஒரு தமிழ் பேசுவான் பாருங்க. கும்மிடிப்பூண்டின்னு ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போயிருந்தேன். ஒருத்தன் என்ன அண்ணாத்தா நாச்சா துணியானியா அண்ணா பேசின்னு தரேன் உன் கேஸ் நாங்கள் இஷ்டமாக அக்காட்டின்னு இருப்போம்னாட்டு. யார்ரா நீ என்னடா சொல்கிற அப்படின்னா, நாச்சா துணியானியா டே லியோனியன் இட்டுன்னு போட, நான் இவங்களெல்லாம் இட்டுன்னு போகிறேன்னா. இட்டுன்னு போகிறதுனா என்னடா அப்படின்னா கூட்டிகிட்டு போகிறதான். நம்ம கிராமத்தில் கூட்டிகிட்டு போகிறதுமோ, மெட்ராஸில் கூட்டிகிட்டு போகிறதுனா அர்த்தம் வேறு. லியோனியை நீ கூட்டி போடானா அவரை கூட்டி போய் என்ன செய்ய சொல்கிறாங்கிறான். அங்கே ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு ஓடுறது தான் கூட்டி போகிறது. எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு அம்மா மெட்ராஸில் டவுன் பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ கண்டக்டர் இந்த ஓரத்தில் இருப்பார். ஒவ்வொருத்தராக ஊர் பேரை சொல்லி சொல்லி, இந்தா 2 சாந்தி தேட்டர் எடு, 2 மகாராணி எடு, 2 லிபர்ட்டி எடு, 2 கோடம்பாக்கம் எடு அப்படின்னு நடுவில் இருக்கவங்கள்ட்ட காசு கொடுத்து கண்டக்டர்கிட்ட எடுக்க சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு கிராமத்து கிளவியே மெட்ராஸில் போய் நடுவில் நின்றுருக்கு. அந்த கிளவியை கூப்பிட்டு ஒரு 3 மாம்பழம் வாங்கு அப்படின்ருக்கு. இவன் என்ன பஸ்ஸில் வந்து என்னைய போய் மாம்பழம் வாங்க சொல்கிறா? ஏண்டி உனக்கு மாம்பழம் வாங்கி கொடுக்குறதுக்கா நாங்கள் ஊரில் இருந்தோம், இந்தா மாம்பழம் பண்ணுவான். வெளுத்து பிடுவேன் வெளுத்து. உனக்கு என்ன மாம்பழம் வாங்கி கொடுக்குறது? சண்டை. 3 மாம்பழத்துக்கு டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கு. இது மாம்பழம் வாங்க சொன்னேன்னு கலகம் ஒரே ரகலை. கிராமங்களிலும் நகரங்களிலும் நகரத்தில் ஏகப்பட்ட நகைச்சுவை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கிராமத்து நகைச்சுவைக்கும் நகரத்து நகைச்சுவைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மனம் வெள்ளேந்தியாக இருக்கும் கிராமத்தில். ஒருத்தர் முதல்ல ஏரோப்ளேனில் போயிருக்கான், தஞ்சாவூர்காரன். ஏரோப்ளேனில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அங்கே போய் வெத்தலையை போட்டான், நல்லா கொதன்னு வெத்தலையை போட்டு. நம்ம ஊர் பஸ்ஸாக புளிச்சுன்னு துப்பி விட்டுறலாம். ஃப்ளைட்டில் எல்லாம் மூடி கிடக்குது. பெல்ட்டை வேற கட்டி விட்டாங்க. பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்டு எங்கடா துப்புறது அப்படின்ட்டுருக்கான். இவனும் வந்திருக்கான் ஃப்ளைட்டில். எனக்கு தெரியாதுடா, யார்ட்டையாவது கேட்டுக்க அப்படின்னு. துப்பணும் நம்ம மாதிரி இவன் மூஞ்சி பூரா சவப்பாகி போச்சு. இந்த பயலை விட்டோம்னா நம்ம மூஞ்சியிலேயே துப்பியே முடிச்சு பிடிவான் வேலையா. இவனை எப்படியாவது கடத்தி விடணும்டான்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன். நேராக எந்திரிச்சு போ, ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கேன், அதை அமுக்கு, ஒரு டப்பா வரும், அதில் துப்பிருந்துட்டான். அப்படி ஒரு பட்டனும் டப்பாவும் ஃப்ளைட்டில் கிடையவே கிடையாது. சும்மா அடித்து விட்டேன், எங்கிட்ட அடி வாங்கி சாப்பிட்டுன்ட்டு. பார்த்தா இவன் அப்படியே வெத்தலையோடு வந்திருக்கான். ஒரு அம்மா சிவப்பு குங்குமம் போட்டு வச்சுட்டு நல்லா ஃப்ளைட்டில் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு. ஓங்கி குங்குமம் போட்டு அமைக்கியிருக்கான். அந்த அம்மா ஐயோ அப்படின்னுச்சு. வாயை பார்த்தா வெத்தலை துப்புற டப்பா மாதிரியே இருந்திருக்கு. புளிச்சுன்னு வாய்க்குள்ளே துப்பி விட்டான். அந்த கிளவியை 15 தடவை வாந்தி எடுத்து குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டில்.
ஒரு கிராமத்தான் அங்கே போய் பண்ணுற அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, என்ன சுகமாக இருக்கேன். தர்மத்தின் தலைவனுங்கிற படத்தில் ரஜினிகாந்த் அன்றாயரோட காலேஜுக்கு போவார் பாருங்க. அந்த காட்சியை பார்த்து சிரிக்காத ஆளே கிடையாது. 16 வயதுல பாருங்க கமலஹாசனை ரஜினியை. கமலஹாசன் சப்பானியாக இருப்பார். இனிமே உன்னை எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடணும் அப்படின்பா. இப்போ ஸ்ரீதேவி எவன் கூப்பிடுவேன், ஒரு வயலும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் சப்பானிட்டு தான் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு வந்து உட்காந்துருப்பார். அப்போ ரஜினி அப்படி பீடியை குடிச்சிட்டு ஸ்ரீதேவியோட அம்மா அங்கே நின்றுட்டு இருக்கேன். அது தாவணி போட்டிருக்க மாதிரி கனவு கண்டு, டே மயில் அவங்க அத்தாளுக்கு தாவணி போட்டால் கூட நல்லா தான்டா இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படிப்பாரு. நல்லாவே இல்லைம்பாரு கவுண்டமணி. இந்த மாதிரி கிராமங்களில் ஒரு சாதாரண டயலாக்கு கூட அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சாவடின்னு கிராமத்தில் ஒரு இடம் வச்சுருப்பான்ல, அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் வச்சான் தெரியுமா? பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் அதுதான். ஒரு 5 பேர் உட்காந்துருவாங்க. காலையில் வந்து உட்காந்து 2 பேர் நான் மாப்பிள்ள என்ன செஞ்சிடுறோம், வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் மாப்பிள்ள என்னன்னு சொல்கிறா, என்ன செய்யலாம்ட்டு இருக்க, லோனு தான் பேங்க்கில் லோனு வாங்கி 2 மாடு வாங்க போகிறேன் அப்படின்ட்டுருக்கேன். நீ என்ன செய்ய போகிற, நீயே லோனு, அப்புறம் நானும் லோனு தான். நீ லோனு வாங்கி என்ன செய்ய போகிற, நல்ல இடம் நிலமாக வாங்க போகிறேன். நீ நிலம் வாங்கி என்ன செய்வ, நெல் போடுவேன் அப்படின்ட்டுருக்கேன். நீ மாடு வாங்கி என்னடா செய்வேன்னா, நீ நெல் போடுவீல, அதில் மேய விடுவேன்ருக்கேன். மேய விடுவியா, வெட்டி போடுவான்டான். 2 பேரும் அடி ரகலை. ஒரு நாட்டாம்காரர் ஒருத்தர் வந்து, ஏன்டா என்னடா என் மாட்டை வெட்டுவேங்கிறாயா, என் நிலத்தில் மேய விடுவேங்கிறேன். எங்கடா மாடு இன்னும் வாங்கவே இல்லைங்க, எங்கடா நிலம் இன்னும் வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். இது மட்டுமா, இன்னும் கிராமத்தில் பாருங்கள், டே அப்பா இந்த டெத்து வீட்டில் கிளவியை வன்ற அநியாயம் ஒப்பாரின்ட்டு 2-3 கிளவி இப்படி கட்டி சேர்ந்து, என் ராசானி அணைகையில் போனாலுமியா உனகையில் போனாலுமியா அப்படி இப்படி அண்ணாந்து பார்க்குது. இலவு பந்தலில் பாவக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. கிளவி பாட்டை மாற்றி விட்டா, பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்கா. உடனே பக்கத்தில் இருக்க கிளவி, போகையில் பார்த்துக்குருவான். வீட்டுக்கார கிளவி நோட் பண்ணிட்டாத. இவளுங்க இலவை பாட சொன்னால் பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாளுகன்ட்டு அது ஒப்பாரிக்குள்ளே உள்ளே பூந்து, தொட்டைக்குன்னா வெட்டி போடுவேன், நான் விதைக்கு இல்லை விட்டு இருக்கேன், எடுவட்ட சிரிக்கியலா இலவை மட்டும் பாடுங்கடியாய். ஒரு டெத்து வீட்டில் பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு பாடுதுங்க பாருங்க. இதெல்லாம் கிராமத்தை தவிர வேறு எங்கேயா நடக்கும்? இதை விடுங்க. கிராமத்தில் ஒருத்தன் இப்படி தான் பொண்ணு கட்டியிருக்கேன். வந்து ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட கேட்டிருக்கேன், மாப்பிள்ள மாமனார் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. அப்படியா, மாமனார் வீட்டுக்கு கூப்பிட்டா அங்கே போய் கெத்தாக இருக்கணும் மாப்பிள்ள, நீ பாட்டுக்கு லூஸில் விட்டுறாத, உன்னை அப்புறம் மதிக்கவே மாட்டாங்க. அப்படியா, எப்படா கெத்தாக இருக்கணும்? நான் சொல்கிற 2 பாயிண்ட்டை மட்டும் கடைப்பிடி. மாமனார் வீட்டில் எங்கே போனாலும் எது உயரமாக இருக்கோ அதில் போய் உட்காந்துக்கன்ட்டான். அடுத்து எது கேட்டாலும் பெருசாக கேளு அப்படின்ட்டான். இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு மருமையன் போயிருக்காரு. யார்? மாமியார் வீட்டுக்கு போனால் எல்லா சேரும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. எதிராக உயரமாக இருக்குன்னு பார்த்துருக்கான். பீரோ மேலே ஏறி உட்காந்துருக்காயா. உயரமான இடத்துல உட்கார சொன்னாங்கல்ல, அதனால் இங்கே உட்காந்துட்டேன் அப்படின்னு. வந்து மாமனார் மாமியார் வாங்க, டே என்னங்க மாப்பிள்ள மேலே உட்காந்து கெத்து, நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம். மாப்பிள்ளை இறங்கி வாங்க மாப்பிள்ள, பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தேகப்பட போகிறாங்க, கிறுக்கு பயலுக்கு பொண்ணை கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்க. மாப்பிள்ள இறங்கி வாங்க மாப்பிள்ள ஏதாவது சாப்பிட்றீங்களா, என்ன வேணும்? பூசணிக்காய் ஒரு 10 வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன். அட பாடாதி பயலை, பிரியாணி கேட்பான், சுக்கா வறுவல் கேட்பான்னு பார்த்தா பூசணிக்காயை காண்டாமிருக மாதிரி பூசணிக்காயை கேட்குறான்னு பார்த்தா ஒரு கிறுக்கன்னு நினச்சி அவனை கொண்டு போய் மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டாங்க. ஒரு கிராமத்தில் அறியாமல் செய்கின்ற எத்தனையோ விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கான். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கேன். மாப்பிள்ள என்ன ஹோட்டலில், வகுத்த வலி தாங்க முடியல மாப்பிள்ள அப்படின்ட்டு
வைத்த வழி தாங்களடா, என்னடா செய்ய போற அப்படின்னா ஆரம்பிச்சிட்டான். 2 இட்லி வேண்டும் சர்வரிடம் கேட்டேன், சட்னியோடு 1, சாம்பாரோடு 1, 2 இட்லி வேண்டும். அடுத்த வரி எழுதியிருக்கான் பாருங்க. மாவின் தண்டனை தோசை வழி, தோசையின் தண்டனை வயிற்று வலி, வலியின் தண்டனை மருந்து வழி. லாஸ்ட் லைன் தான் பஞ்சு டயலாக். வலியின் தண்டனை மருந்து வழி, ஹோட்டல் ஓனரை தண்டிக்க என்ன வழி? 2 இட்லி. மாப்புல எங்கிருந்துடா இந்த பாட்டெலாம் கம்போஸ் பண்ணுவீங்கன்ட்டு. கிராமத்து நகைச்சுவைக்கும் நகரத்து நகைச்சுவைக்கும் என்ன வித்தியாசம்? நகரத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தையில் விளாடுவான். பஸ்ஸு எங்கே நிற்கேன்? பஸ் ஸ்டாண்டில் நிற்கேன் அப்படிமா. பஸ்ஸு ஏன் நிற்கிது? அதால் உட்கார முடியாது, அதனால தான் நிற்கிது அப்படிமா. இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பஸ்ஸுன்னு கேட்குறேன். இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி 2 ஹெட்லைட் இருக்குன்றான். டேய், இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அதான் ஹெட்லைட் இருக்கும்ல, இந்த பஸ்ஸை பின்னாடி 2 டேஞ்சர் லைட் இருக்கேன். டேய், இதை எப்படா எடுப்பாங்க? சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்ருக்காங்க, வந்தோன்னே எடுப்பாங்கன்றான். டேய், டெட் பாடி ஆடாது, போயா எப்போ எடுப்பாங்கன்னு கண்டக்டர்கிட்ட கேளியா? டவுன்லலாம் இப்படி வார்த்தைகளில் தான் விளையாடுவாங்க. ஆனால் கிராமத்தினுடைய நகைச்சுவை ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். ஒரு பாட்டி சொல்லிச்சு, ஒருத்தன் வீட்டில் வந்து ராத்திரியில் யூரின் வந்துக்கிட்டே இருக்கு அந்த பயலுக்கு. பாட்டியை எழுப்பி, பாட்டி உச்சா வருது வா, டே சும்மா இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதுன்னு அப்படின்ட்டு துணைக்கு போயிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் இடையில டீச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். டீச்சர் டீச்சர் அப்படின்னு. டீச்சர் சொல்லியிருக்காங்க, ஏன்டா பொம்பளை டீச்சர்கிட்ட இப்படி விரல நீட்டி கேட்குறீங்களே, அவமானம் இல்லையா? இனிமே உங்களுக்கு வந்துச்சுன்னா விசில் அடிக்க போகிறேன் டீச்சர் அப்படின்னு கேளுங்க. சரிங்க டீச்சர், இனிமேல் நாங்கள் வந்தால் விசில் அடிக்க போகிறோம்னு கேட்டுடுறான் அப்படின்ட்டு. டீச்சர் விசில் அடிச்சுட்டு வர்றேன் போங்கடா அப்படின்ட்டு. ராத்திரி வீட்டில் படுத்துருந்துருக்கேன். 1:30 மணிக்கு வந்துருச்சு. பாட்டி பக்கத்தில் படுத்துருக்கு. பாட்டி பாட்டி எந்திரிச்சு எந்திரி விசில் அடிக்கணும் அப்படின்னு. பாட்டி உண்மையிலே ஏன்டா 1:30 மணிக்கு எதுக்குடா விசில் அடிக்கிற, ரொம்ப அர்ஜென்ட்டான விசில் பாட்டி வந்துருச்சு அப்படின்னா. டே விசில் நேரத்தில் அடிக்காத சாமி. இல்லை பாட்டி அடித்தே ஆகணும். சரி மெதுவாக என் காதில் அடித்து விட்றான் இருக்கு பாட்டி. என்னடான்னு பார்த்தா அடிச்சிட்டேன். ராத்திரி சுடுதண்ணியை குடிச்சிட்டு படுத்துருப்பேன் போல இருக்கு. பாட்டி காதெல்லாம் நிறைஞ்சு வலிஞ்சு. அதனால் இப்படிலாம் கோடு வேடெல்லாம் பேசக்கூடாது. கிராமத்தில் வெள்ளேந்தியாக எல்லா வேலையும் செஞ்சிருவான். அவன் மனசு வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு பாட்டி ஒரு வாத்தியார் கேள்வி கேட்டிருக்காரு பயல்கள்கிட்ட. டேய், ஒரு ஆட்டுக்கு 4 கால், 4 ஆட்டுக்கு எத்தனை கால்றா அப்படிங்கவன் அவன் 16 காலுன்ட்டான். போடா நீயே ஒரு ஆளுன்ட்டு. ஒரு ஆட்டுக்கு 4 கால்னா 4 ஆட்டுக்கு எவ்வளோடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே 16 கால் அப்படின்னு சொன்னோன்னே 4 ஆட்டுக்கு 16 கால் இருக்கேன், ரைட்டு. ஒரு ஆட்டுக்கு 4 கால் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆட்டுக்கு 16 கால், ரைட்ரா கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயின்னு எழுதுறா அப்படின்னு இருக்கார். உடனே நான் போட்டு 4 துணைக்கால் போட்டிருக்கேன். எதுக்குடா 4 துணைக்கால் போட்டேன்? நீங்கள் தானே நாய்க்கு 4 கால் இருக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் 4 கால்னு போட்டேன். பூரான்னு எழுதுறான்னாரு. பூரான்னு எழுதுனா ரா 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 வெறும் துணைக்காலாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா பூனா இருக்குது, எத்தனை கால் இருக்குன்னே தெரில சார், அதனால தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு வகுப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட கிராமத்தில் ஒரு தமிழ் வாத்தியார் நடத்தியிருக்காரு. ராமன் மாம்பழம் தின்றான், செய்வினை. மாம்பழம் ராமனால் தின்னப்பட்டது, செயப்பாட்டு வினை. நடத்தி முடிச்சிட்டார். பரீட்சையில் கேள்வி கேட்குறாங்க, செய்வினை செயப்பாட்டு வினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. படித்தது மறந்து போச்சு. அவனுக்கு தெரிஞ்ச செய்வினை எழுதிட்டான். செய்வினை அண்டர்லைன் போட்டு, ஒருவருக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் வீட்டிலே தாயத்து, கயிறு, எலும்பிச்சம்பளம் போன்றவற்றை புதைத்து வைத்து அவர் கைகால்களை விளங்காமல் செய்கின்ற வினை செய்வினை. தமிழ் வாத்தியார் படிச்சுட்டு என்ன நினைப்பார்?
நம்ம நடத்தின செய்வனையை விட்டுட்டு இப்படி எழுதியிருக்கானே. செயப்பாட்டு வினைக்கும் எழுதியிருந்தான் பாருங்க. அவ்வாறு வைக்கப்பட்ட செய்வினையை ஒரு மலையாள மந்திரவாதியை வைத்து மீண்டும் சரி செய்வது செயப்பாட்டு வினை. பக்கத்து வாத்தியார் மார்க்கை போட்டு விட்டுறா, 5க்கு 5 போட்டு விட்டாரு. ஏண்டான்னா விட்டா எனக்கு செய்வனை வச்சாலும் வச்சிருவேன், இப்படி எழுதுகிற பையன் சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாருங்க, சின்ன விஷயத்தில் கூட கிராமத்தில் ஒரு நகைச்சுவை. ஒரு வீட்டில் ரோட்டில் ஒரு அம்மா விற்றுட்டு போகுது. விளக்கமாறு விளக்கமாறு விளக்கமாறுன்னு விற்றுட்டு போகுது. ஒரு அம்மா வீட்டில் இருக்க அந்த அம்மா அந்த விளக்கமாறு விற்கிறவளை லந்து பண்ணணும்னு, விளக்கமாறு இங்கே வா, விளக்கமாறு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ருக்கு. விளக்கமாறு நான் என்னைய கூப்பிட்ற அப்படின்ட்டு வந்து, இந்த விளக்கமாறு எவ்வளவு, இந்த விளக்கமாறு எவ்வளவு அப்படின்னு அது ஒரு விளக்கமாறு எடுத்து, இதில் வாங்கிக்கிறியா இல்லை இதில் வாங்கிக்கிறியான்னு கேட்டிருக்கு. இல்லை என்ன இப்படி கேட்குற, இல்லை இதில் வாங்கிக்கிறியா இல்லை இதில் வாங்கிக்கிறியான்னு, ஐயோ இவளை விளக்கமாறுன்னு கூப்பிட்டது தப்பாக போச்சேன்ட்டு. ஒரு சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு அழகாக ஒரு எளிமையாக வெளிப்படுத்துவது கிராமம். நகரத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவையெல்லாம் இரட்டை அர்த்த வசனங்கள், ஒரு வார்த்தையை அப்படியே மல்டிப்ளை பண்ணி வெவ்வேறு விதமான அர்த்தங்களை கொடுத்து ஒருவருடைய முகத்தை இன்னொருவருடைய முகமாக மாற்றி மீம்ஸ் போட்டு அந்த குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி டிக்டாக் பாடுறேன்ட்டு இன்னொரு பொம்பளையோட பாடி குடும்பத்தில் பெரிய விவாகரத்து வரைக்கும் போய் இதெல்லாம் நகரங்களில் நடக்கிறது. ஆனால் கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த எளிமையான இனிமையான நகைச்சுவைகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது கிராமத்தினுடைய நகைச்சுவைகள் தான். திரைப்படங்களில் வருகின்ற நகைச்சுவைகள் அனைத்தும் கிராமத்துக்காரர்கள் செய்த அந்த அருமையான செயல்களை வைத்துத்தான் இன்று நகைச்சுவைகள் உருவாக்கப்படுகின்றன என்று சொல்லி, நகரத்தில் இருப்பதை விட கிராமத்தில்தான் நகைச்சுவை உணர்வு மிஞ்சி நிற்கிறது என்று சொல்லி, நகைச்சுவை உணர்வோடு வாழ்ந்து நம் உடலில் இருக்கும் நோய்களிலிருந்தும் மனதில் இருக்கும் நோய்களிலிருந்தும் விடுபடுவோம் என்று திருவண்ணாமலை ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.